குட் ஈவினிங். ஆடியோ கேட்குதா? கிளியராக இருக்கா ஆடியோ? சரி. ஸோ நேற்று என்ன பார்த்துட்டு இருந்தோம்? குட் ஈவினிங் சஷி. ஆடியோ கிளியர் மேம், தேங்க்யூ மேம். சரி, ஸோ நேற்று என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ப்ரீஸ்ட்ரெஸ் கான்க்ரீட் ஆரம்பிச்சு போயிட்டு இருந்துச்சா? ஸோ பேசிக் பார்த்துட்டு அனாலிசிஸில் பார்த்துருந்தோம். பட் அனாலிசிஸில் சம் இன்னும் சால்வ் பண்ணல இல்லையா? ஸோ இப்போ பேசிக்காக ஒரு ரிவிஷன் முடிச்சுட்டு அனாலிசிஸில் ஒரு 2 சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாசஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்க்ரீட் பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் கிரேட் ஆஃப் கான்க்ரீட் ஃபார் ப்ரீ டென்ஷன் என்ன சொல்லியிருந்தேன் நேற்று? மினிமம் கிரேட் ஆஃப் கான்க்ரீட் ஃபார் ப்ரீ டென்ஷன் M40. வெரி குட். ஸோ போஸ்ட் டென்ஷன் M30. M30 35 சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ M40 இது வந்து M30. ஸோ M40ல எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஆக்சுவலி ஸ்டீல் ஸ்லீப்பருக்கு வந்து M40 யூஸ் பண்ணுவோம்னு சொல்றீங்க இல்லையா? ஸ்டீல் ஸ்லீப்பர்க்கான ஸ்டீல் சாரி ஸ்லீப்பர் கான்கிரீட் ஸ்லீப்பர் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து கிரேட் வந்து M40 யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் ப்ரீ டென்ஷனிங். ஸோ ப்ரீ டென்ஷனுக்கு M40 யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். மேம் ஆக்சுவலா அது சைட்ல வந்து M60 யூஸ் பண்ணுவாங்களா மேம் ஸ்லீப்பர் மேனுஃபேக்சரிங்ல? அதுதான் மினிமம் நான் சொன்னது M40. ஸோ M40 டு M60 வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? போஸ்ட் டென்ஷனுக்கு M30 இருந்து M50 வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே நேற்று M35ன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போவே ஒருத்தர் கரெக்ட் பண்ணாங்க, நான் சேட் அப்புறமா தான் பார்த்தேன். ஸோ இது வந்து M30. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ ப்ரீ டென்ஷனிங்க்கு மேம் M30ல இருந்து M30 டு M60ங்களா? M50 தான். போஸ்ட் டென்ஷனுக்கு M50 தான். ப்ரீ டென்ஷனிங் தான் அப் டு M60. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த 2 பெர்மிசிபிள் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அனாலிசிஸில்? ஸ்ட்ரெஸ் அட் டாப் அண்ட் பாட்டம் ப்ரீ ஸ்ட்ரெஸ் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்ஃபரில் இனிஷியல் கண்டிஷனில், அப்புறம் ஒர்க்கிங் ஆர் சர்வீஸ் கண்டிஷனில் ஸ்ட்ரெஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ சிக்மா டி சிக்மா பி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ எல்லா கண்டிஷனும் சேர்த்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு என்ன வரும்? P/A. டாப்லனா வந்து நமக்கு மைனஸா PE/ZT ப்ளஸ் MD/ZT ப்ளஸ் ML/ZT அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து சிக்மா பி பாட்டமில் ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கும்? P/A ப்ளஸ் PE/ZB மைனஸ் MD/ZB மைனஸ் ML/ZB அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கோடல் ப்ரொவிஷனில் மினிமமாக பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்மிசிபிள் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் அட் டிரான்ஸ்ஃபர் கண்டிஷனில். ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் கண்டிஷனில் நமக்கு என்னெல்லாம் இருக்கும், என்னென்ன லோட்லாம் இருக்கும் டிரான்ஸ்ஃபர் கண்டிஷனில்? ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸு, டெட் லோடு, இது ரெண்டும் தான் வந்து நமக்கு இருக்கும். லைவ் லோடு இருக்காது டிரான்ஸ்ஃபர் கண்டிஷனில். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் எனக்கு பெர்மிசிபிள் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.4 to 0.5 FCK. இப்போ இதுவே வந்து எனக்கு சர்வீஸ் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அட் சர்வீஸ் கண்டிஷன் பெர்மிசிபிள் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் அட் சர்வீஸ் கண்டிஷன். சர்வீஸ் கண்டிஷனில் நமக்கு லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.35 to 0.4 FCK. நம்ம இங்கே ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம்ல. ஸோ கண்டுபிடிச்சதை நம்ம என்ன பண்ணோம்னா இதை விட லெஸ் தேனாக இருக்கா அப்படின்றத நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியணும்? மொமெண்ட். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? மொமெண்ட்டு தான் வேணும்ல நமக்கு. டிசைன்னாலே என்னது? டிசைன் ஃபார் ஃப்ளெக்ஷர் மெம்பர் இல்லை டிசைன் ஃபார் ஃப்ளெக்ஷர் மெம்பர் இன் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்க்ரீட். ஸோ இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக நம்ம பீம் டிசைன் எப்படி பண்ணுவோம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் RCCயில்? ஸோ அந்த நார்மல் பீம் டிசைன் மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மொமெண்ட்டை கேல்குலேட் பண்ணணும். மொமெண்ட்டை கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் AST எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத தான் நம்ம வச்சு செக் பண்ணணும். ஸோ இங்கே மொமெண்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு மட்டும் நமக்கு கோட் புக்கில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இன்ட்டு இசட். இது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த இசட்ன்றது நமக்கு லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸு. இங்கே ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FPU இன்ட்டு AP இன்ட்டு லீவர் ஆர்ம் வந்து இங்கே அங்கே இருக்கிற அதே ஸ்ட்ரெஸ் தான் 0.36 FCK அப்படின்னு எடுத்துப்போம்ல. ஸோ அங்கே இருக்கிற அதே ஸ்ட்ரெஸ்ஸு, அதே அசம்ஷன், அதே அனாலிசிஸ் தான்.
ஸோ அதனால் இங்கே லீவர் ஆமும் D minus 0.42 XU தான், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இங்கே FPU AP அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இங்கே AP அப்படின்றது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ், எந்த ஏரியாவுக்கு எனக்கு ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் கான்சன்ட்ரேட் ஆகியிருக்கும் அப்படின்றது. இங்கே FPUன்றது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா K' இன்ட்டு 0.87 FP. FP வந்து பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், ஓகேவா? ஸோ பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். இங்கே K' வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் இட் வில் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான். இந்த வேல்யூ வந்து எனக்கு கோட் புக்கில் தனியாக டேபிள் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மொமெண்ட்டுக்கான வந்து நமக்கு என்ன வந்துடும், இது வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம இதுக்கப்புறம் மொமெண்ட் வந்து டியூ டு எக்ஸ்டர்னல் லோட்னால எவ்வளோ மொமெண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிப்போம்ல. மொமெண்ட் டியூ டு எக்ஸ்டர்னல் லோட் வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ அந்த பெண்டிங் மொமெண்ட்டையும் இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், எனக்கு இந்த பெண்டிங் மொமெண்ட்டை விட இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய செக்ஷன் சேஃபாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு இந்த மொமெண்ட் டியூ டு எக்ஸ்டர்னல் லோடு வந்து ஜாஸ்தி கம்பேர் டு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இந்த டெப்த்தை நம்ம என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நமக்கு AST ASCலாம் சொல்கிறோம்ல, ஸோ அது வந்து நமக்கு இந்த டெப்த்தை பொறுத்து நமக்கு சில சமயத்தில் டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்ட் வேணும் அப்படின்னா டெண்டான்ஸ் வந்து மேலே கீழே ரெண்டு சைட்லையும் ப்ரொவைட் பண்ணி நமக்கு கண்டுபிடிப்பாங்க. இங்கே AST ASC இந்த டிசைன் இதெல்லாம் பெருசாக எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு இந்த ஃபார்முலா மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் FPU இன்ட்டு AP இன்ட்டு D minus 0.42 XU. நம்ம எப்பயுமே ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணணும், வித்தின் த லிமிட். இங்கே மேலே ட்ரான்ஸ்ஃபர் கண்டிஷன் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு 2 ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்குமா, அது வித்தின் த லிமிட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த பெண்டிங் மொமெண்ட் ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு நான் எடுத்திருக்கிற அந்த டிசைன் வந்து நம்மளுடைய டெப்த் வந்து சேஃபாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் போதும். இந்த டெப்த் எப்படி நம்ம அசியூம் பண்ணுவோம், இந்த டெப்த் எப்படி அசியூம் பண்ணுவோம், RCCயில் எப்படி நம்ம டெப்த் அசியூம் பண்ணுவோம், RCCயில் டெப்த் எப்படி அசியூம் பண்ணுவோம், ஸ்லாபு பீமு அதுக்கெல்லாம். ஸோ L/D ரேஷியோ இருக்குமா, ஸோ அங்கே என்ன ப்ரொசீஜரோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் நமக்கு டெப்த் ஆஃப் த செக்ஷன்லேருந்து எல்லாமே. ஸோ புதுசாக எதுவும் டிசைன் ப்ரொசீஜர் அப்படின்னு போட்டு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் எதுவுமே தேவையில்லை. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது. TNPSCக்கு நீங்கள் கேட்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதுறீங்க அப்படின்னா தான் அது வந்து எவ்வளோ பெருசாக நமக்கு தேவைப்படும். சரியா? ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு 2 ப்ராப்ளம் நேற்று நடத்தினதை வச்சு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து a concrete beam of rectangular cross section. So rectangular cross section of size 120 cross 200 mm is prestressed by a straight tendon. To an effective force of 150 kilonewton at an eccentricity of 20 mm below the CG. Determine the stress at top and bottom face. So determine the stress at top and bottom. இப்போ நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்குலர் பீமு சைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் என்னது இங்கே ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸு எசென்ட்ரிசிட்டி கொடுத்துட்டாங்க. இங்கே நமக்கு என்ன பேசலை, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் கண்டிஷனாக ஒர்க்கிங் கண்டிஷனான்னு எதுவுமே சொல்லலை. இங்கே ஃபுல்லாக நமக்கு கொடுத்த டேட்டா வச்சு நமக்கு என்ன புரியுது, ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ்க்கான ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு டெட் லோட் டீடைல்ஸு லைவ் லோட் டீடைல்ஸ் எதுவுமே இல்லை. டெட் லோடு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம், பட் இது மட்டும்தான் இருக்கா. அதுக்கு மேலே இருக்கிற ஸ்லாபு டீடைல்ஸ் டெட் லோட் அதெல்லாம் வேணும்ல, ஸோ அதில் எவ்வளோ லோடு வருது அதை பற்றி எதுவுமே பேசலை. ஸோ இங்கே நமக்கு டியூ டு ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். டியூ டு ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் அட் டாப் ஃபார்முலா என்னது, P/A minus PE/ZT இல்லையா? ஸோ ZBக்கு P/A ப்ளஸ் PE/ZB. இப்போ இங்கே நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டாவில் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 120 × 200 போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ P என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் தான் P. ஸோ 150 kN அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்லாமே நியூட்டன் பெர்
mm ஸ்கொயர்லேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 150 × 10⁻³ நியூட்டன் அப்படின்னு வந்துடும். இது mm ஸ்கொயர். அடுத்தது என்ன வேணும் நமக்கு? எக்ஸென்ட்ரிசிட்டி 20 mm கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ZT ZB தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ZT ஃபார்முலா என்ன வரும்? I/Y அப்படின்னு போடலாம். இல்லை Zக்கு நமக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரெயிட்டாகவே BD²/6 தெரியுமா? ஸோ ஐயோட வேல்யூ வந்து BD³/12, ஒய்யோட வேல்யூ என்னது? D/2. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா BD²/6 அப்படின்னு வரும் Z. ஸோ எனக்கு இது வந்து ரெக்டாங்குலர் செக்ஷன் சிமெட்ரிக்கல் தான். ஸோ ZT வந்து எனக்கு வில் பி ஈக்குவல் டு ZB விச் இஸ் ஈக்குவல் டு Z அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ BD²/6னா B வந்து எனக்கு 120, D வந்து 200. ஸோ 200²/6. ஸோ Z வேல்யூ கிடச்சிரும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எனக்கு சிக்மா T என்ன வருது அப்படின்னு மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இல்லை, ஃபஸ்ட்டு Z சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம சிக்மா Tக்கு போகலாம். ZT ZB இன் டேர்ம்ஸ் ஆஃப் mm³ வரும். ஸோ mm³ என்ன வருதுன்னு சொல்லுங்கள். நமக்கு இது ஸ்ட்ரெஸ் எப்போயுமே Nm/mm² கிடைக்குமா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், எல்லா வேல்யூஸும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் அண்ட் mmலேயே வச்சுக்கலாம். ஸோ ZT ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ZT ZB ஓகே. 8 × 10⁻5 8 × 10⁻5 இல்லை 800 × 10⁻3 mm³. ஸோ 800 × 10⁻3 mm³. எல்லாருக்கும் Z இது வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 8 × 10⁻5. வெரி குட். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? சிக்மா T நீங்கள் தனித்தனியாக P/A தனியாக, PE/ZT தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா இங்கே நமக்கு நடுவில் ப்ளஸ் மைனஸ் தானே சேஞ்ச் ஆகுது. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ அது மட்டும் பண்ணால் போதும். ஸோ P/A தனியாக, PE/ZT தனியாக வந்து வேல்யூஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் நமக்கு கேல்குலேஷன் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ P/A அப்படின்னா 150 × 10⁻3/120 × 200. ஸோ 150 × 10⁻3/120 × 200. அடுத்து இங்கே 150 × 10⁻3 எக்ஸென்ட்ரிசிட்டி எவ்வளோ? 20 mm சொல்லியிருந்தேன்னா. ஸோ 20/800 × 10⁻3. ஸோ 10⁻3 கேன்சல், 2 0 கேன்சல். ஸோ அடுத்து 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 15/4 தான் இந்த சைடு வரும். இந்த சைடு இந்த 10⁻3 இந்த 3 zeros. ஓகே, இந்த சைடு என்ன இருக்கும்? 150/24 இருக்கும். ஸோ மைனஸ் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ZT ZB ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிடும். ஸோ ZT என்னது? ZTக்கு மைனஸ் பண்ணணும். 2.5 Nm/mm². ஓகே, 2.5 வருதா எல்லாருக்கும்? 2.5. ஓகே. ஸோ டாப்பில் நமக்கு 2.5 பாட்டமில் என்ன வரும்? மெகா பாஸ்கல் எழுதலாம், இல்லை Nm/mm². ZB 10. வெரி குட் மதுமிதா, எல்லாரும் போட்டிங்க. ஸோ 10 Nm/mm². ஸோ எல்லாருக்கும் வருதுல்ல? ஓகே. ஸோ அடுத்து இன்னும் ஒரு குட்டி கொஷின் என்னன்னா, கான்க்ரீட் பீம் கிவன் டேட்டா மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, இஸ் a concrete beam pre-stressed with parabolic tendon having maximum dip. Concrete beam is pre-stressed with parabolic tendon having maximum dip 145 mm. ஸோ இங்கே மேக்ஸிமம் டிப்புன்றதை அவங்க எதை மீன் பண்ணுறாங்க? 145 mm at midspan and 0 at support. The applied pre-stress force at service condition is 1620. So the applied pre-stress force at service condition is 1620 kilonewton.
The uniformly distributed load is 45 kilonewton per meter including self weight. The cross section dimension of a beam is, the cross sectional dimensional of beam is 500 cross 750 mm, whose span is 7300 mm. Determine stress in the bottommost fiber at midspan. Determine the stress in the bottommost fiber at midspan. ஸோ இப்போ இங்கே எதெல்லாம் given data என்ன கொடுத்துருக்காங்க, parabolic tendon அப்படின்னு சொல்லியிருக்காங்க, UDL வேற ஆக்ட் ஆகுது. ஸோ பீம் இருக்குது நமக்கு, இது என்னது, இதுதான் வந்து ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ், ஸ்ட்ரைட் டெண்டான் இப்படி தான் இருந்திருக்கணும். பட் ஸ்ட்ரைட் டெண்டானா இல்லை, நமக்கு எப்படி இருக்குது, parabolic tendon. ஸோ இதுதான் இப்போ மேக்ஸிமம் டிப்புன்றது இதுதான், எசென்ட்ரிசிட்டி ஈயை தான் மேக்ஸிமம் டிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 145 mm. இப்போ அடுத்து வேறு என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸு. ஸோ இங்கே தானே ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸு. ஸோ இதை தான் என்னென்னு கொடுத்துட்டாங்க, 1620 கிலோநியூட்டன். நெக்ஸ்ட் இது வந்து யூடிஎல் லோடு வந்து 45 கிலோநியூட்டன் per மீட்டர். ஸ்பேன் வந்து 7300. ஸோ இங்கே வந்து பீம் சைஸ் இது 500, இது 750 mm. இந்த டோட்டல் ஸ்பேன் வந்து 7300 mm. ஸோ எல்லாத்தையும் டயக்ராமில் இன்கார்பரேட் பண்ணியாச்சு. என்ன கேட்டிருக்காங்க, சிக்மா பி சர்வீஸ் கண்டிஷனில் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ் கண்டிஷன் அப்படின்னா என்ன வந்துடும், நமக்கு டெட் லோடு லைவ் லோடு எல்லாமே வந்துடும். ஸோ பாட்டமில் என்னது, P/A ப்ளஸ் PE/ZB மைனஸ் MD plus ML by ZB. கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், MD ML இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா. ஸோ MD ML என்ன வரும், ஸோ MD ML given டேட்டால MD என்னன்னு சொல்லுங்க ஃபஸ்ட்டு. மொமெண்ட் டியூ டு டெட் லோடு, மொமெண்ட் டியூ டு லைவ் லோடு ரெண்டுமே வேணும். எனக்கு UDL இன்க்ளூடிங் செல்ஃப் வெயிட் தான் கொடுத்துருக்காங்க கொஷினில். கொஷின் நல்லா ரீட் பண்ணுங்க. UDL இன்க்ளூடிங் செல்ஃப் வெயிட் தான் வந்து 45 கிலோநியூட்டன் மீட்டர். ஸோ அப்போ நமக்கு டோட்டல் W டெட் லோடு லைவ் லோடு எல்லாம் சேர்த்து தான் எனக்கு 45 கிலோநியூட்டன் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கிலோநியூட்டன் பெர் மீட்டர் அப்படின்னு. அப்போ இது ரெண்டையும் நமக்கு வேணும், MD ப்ளஸ் ML வேணும் அப்படின்னா என்ன வரும், இது சிம்பிளி சப்போர்ட்டட் UDL, அந்த பீம் தானே இது, சிம்பிளி சப்போர்ட்டட் UDL. மொமெண்ட் ஃபார்முலா என்னது, WL²/8. ஸோ W 45னு கொடுத்துட்டாங்க. ஸ்பேன் என்னது, 7300. ஸோ இது 45 கிலோநியூட்டன் பெர் மீட்டரில் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணோம், நியூட்டன்னு எம்எம்ல மாற்றிக்கலாம். அப்படி மாற்றினாலும் இங்கே என்னது, இது 10⁻3 இது 10⁻3. ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ 45 கிலோநியூட்டன் மீட்டரை நம்ம என்னமோ சொல்லலாம், நியூட்டன் எம்எம்னு சொல்லிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. டிவைடட் பை 8. ஸோ 45 × 7300² இதான் நம்மளுடைய மொமெண்ட்டு. இந்த டோட்டல் மொமெண்ட் இதுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், P என்ன கொடுத்துருக்காங்க, 1620. ஸோ 1620 மிட் ஸ்பேனில் எசென்ட்ரிசிட்டி 145. ஏ என்ன எழுதிடலாம், 500 × 750. ஸோ ZB. ஸோ ZB வேணும்னா BD²/6. ஏன்னா இங்கேயும் நமக்கு ரெக்டாங்குலர் பீம் தான். ஸோ அதனால BD²/6. BD வந்து 750. ஸோ BD²/6. ஃபர்ஸ்ட் மொமெண்ட் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மொமெண்ட் எனக்கு என்ன யூனிட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா நியூட்டன் எம்எம்லேயே சொல்லிவிடுங்க. × 10 பவர் அப்படின்னு வச்சு. ஓகேவா? ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மொமெண்ட்டுக்கு. இது நியூட்டன் எம்எம்ல சொல்லுங்கள். கிலோ நியூட்டன் மீட்டர் நியூட்டன் எம்எம்னா × 10⁻6ல் வரும். ஸோ அதை போட்டுட்டு சொல்லுங்கள். கொஷின் எல்லாரும் காப்பி பண்ணிட்டீங்கல்ல. 2.9 × 10⁻8. ஓகே, யுவராணிக்கு வந்ததா எல்லாருக்கும் வந்திருக்கா. 2.9 × 10⁻8 சொல்லியிருக்காங்க. ஸோ 2.9 × 10⁻8 நியூட்டன் எம்எம். ஸோ அடுத்து ZB in terms of mm cube வரும். எல்லாருக்கும் மொமெண்ட் இதே ஆன்சர் வந்துச்சா?
2.9 into 10 power 8. எல்லார் கையிலும் கால்குலேட்டர் இருக்குல்ல? ஓகே, தேங்க்யூ சசி, தேங்க்யூ ரமேஷ். ஓகே, எல்லாருக்கும் வந்திருக்கு பக்கா. அடுத்து ZB போடுங்க. ZB 46875. ஓகே, ஸோ 46875 into 10 power 3 mm3. ZB இது வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சிக்மா பி டோட்டலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. P வந்து 1620 into 10 power 3 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, ஏன்னா இது இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ நியூட்டனில் இருக்கு. 4.6 into 10 power 7. ஓகே யுவராணி. ஸோ இதை வந்து 4.6 into 10 power 7 இப்படியும் சொல்லலாம். சரி, இப்போ சிக்மா பியில் எல்லாரும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்கள். in terms of Newton per mm square. ஆன்சர் ப்ளஸில் வந்துச்சுன்னா கம்ப்ரெஷனில் இருக்குது, சேஃப் அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஆன்சர் நெகட்டிவில் வந்துச்சுன்னா டென்ஷனில் இருக்குது, ஸோ அன்சேஃப்னு அர்த்தம் அந்த மெம்பர். ஸோ ப்ளஸில் வருதா மைனஸில் வருதான்னு போட்டு சொல்லுங்கள். MD ML ஓட வேல்யூ இதுங்க, அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, MD + ML. ஸோ எனக்கு லோடு வந்து டெட் லோட், லைவ் லோடு இன்க்ளூடிங் டெட் லோட் அண்ட் லைவ் லோட் 45னு கொடுத்துருக்காங்க. ஸோ லோட்லேருந்து பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் WL²/8. அது ரெண்டுத்துக்கு ஒன்று தான் வருங்களா? அது இன்க்ளூடிங் செல்ஃப் வெயிட்னு கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஸோ அதனால எனக்கு 2 லோடு வந்துருச்சு அதில். ஓகே ஓகே. So 4.02 Newton per mm square. So 2.93. ஓகே, 2.93 தான் எனக்கும் வந்திருக்கு. 4 பாயிண்ட் கொஞ்சம் செக் பண்ணுங்க பூர்ணியா, எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா பாருங்க. 2.9364 மெகாபாஸ்கல் ஆன்சர் வருது. ஸோ 2.9364 Newton per mm square. ஸோ வேறு யாருக்காவது 4 பாயிண்டில் வருதா? எதுக்கோ கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் நமக்கு கொஷின் பெருசாக இருந்த மாதிரி பார்த்தோமா. இப்போ வந்து ஒரு குட்டி கொஷினாக பார்க்கலாம். என்ன கொஷின்னு பாருங்கள், போடுங்க. எல்லாருக்கும் அந்த ஆன்சர் வருதான்னு போடுங்க. போட்டுட்டு இந்த கொஷின் காப்பி பண்ணுங்கள். டைம் தரேன். A concrete beam of rectangular cross section of 200 cross 400 mm is pre-stressed with force of 400 kilonewton at an eccentricity of 100 mm. Determine what is maximum compressive stress. So determine maximum compressive stress. ஸோ மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா டாப்பில் கண்டுபிடிக்கணுமா பாட்டமில் கண்டுபிடிக்கணுமா? 2.94 வருது பூர்ணியா, வெரி குட். சரி, ஸோ செகண்ட் கொஷின் முடிச்சிட்டிங்களா எல்லாரும்? தேர்ட் கொஷின்குள்ளே போகலாமா? எல்லாருக்கும் வருதா 2.94? ஓகே, ஸோ மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டாப்லையா பாட்டம்லையா அப்படின்னு தான் அடுத்த கொஷின் நான் கேட்டிருந்தேன். So eccentricity 100 or 10 mm? 100 mm. ஓகே, ஸோ டாப்லனா நமக்கு என்ன வரும்? இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ P/A மைனஸ் PE/ZT அப்படின்னு போடுவோம். பாட்டமில் P/A ப்ளஸ் PE/ZB அப்படின்னு போடுவோம். ஸோ அப்போ நமக்கு எங்கே ஜாஸ்தியாக வரும் ஸ்ட்ரெஸ்ஸு? இங்கே ப்ளஸ் பண்ணுறதுல தானே ஜாஸ்தியாக வரும். ஸோ அப்போ இங்கே தான் எனக்கு என்ன இருக்கும்? மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ போட்டோம்ல இது வரைக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நான் கிவன் டேட்டா எதுவும் கொடுக்கல, நீங்களாவே சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லுங்கள் என்ன வருதுன்னு.
நான் given data கொடுக்கல, நீங்களே கொஷின் ரீட் பண்ணிட்டு given data எதுன்னு யோசிச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லா யூனிட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிட்டு நியூட்டன் பெர் mm ஸ்கொயரில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு புரிஞ்சுதா? ஸோ பீக்கு வந்து 400 கிலோ நியூட்டன். ஸோ 400 இன்ட்டு 10 பவர் 3. ஏ வந்து ஏரியா ஆஃப் காங்க்ரீட் இல்லையா? ஸோ 200 இன்ட்டு 400 ப்ளஸ் பி வந்து 400 இன்ட்டு 10 பவர் 3. எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து 100. ZB வந்து BD ஸ்கொயர் பை 6. ஸோ B 200 D ஸ்கொயர் 400 ஸ்கொயர் பை 6 கீழே போடுறதுக்கு பதிலாக அதை நான் மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 400 கேன்சல், இங்கே ஒரு 400 கேன்சல், அடுத்து இந்த 2 0 கேன்சல், நெக்ஸ்ட் இங்கே 2 கேன்சல் ஆகிடும், இன்னும் 1 இருக்கும். இங்கே 10 இன்ட்டு 6 60/8ன்னு இங்கே இருக்கும். இங்கே வந்து 2 0 கேன்சல்னா 10/2. ஸோ 10/2 5. இங்கே 60/8 வந்து 30/4 15/2 7.5. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 12.5 மெகா பாஸ்கல் அல்லது ஆர் நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். வந்துச்சா சிக்மா பி? வெரி குட். ஸோ 12.5 மதுமிதா ரமேஷ் எல்லாருக்கும் வந்திருக்கு. பக்கா யுவராணி சூப்பர். ஸோ அடுத்து ஒரே ஒரு கொஷின். அடுத்த கொஷினில் எனக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ப்ரீஸ்ட்ரெஸ் காங்க்ரீட் மெம்பர் ஸோ ஒரே நிமிஷம். Prestressed concrete member of section 200 cross 250 mm contains tendon of area 500 mm square at the CG. So tendons எனக்கு வந்து CG வழியா பாஸ் ஆகுது. So the pre-stress in tendons is 1000 megapascal. Modular ratio is 10. Modular ratio M is 10. Determine the stress in concrete. So in the question என்ன கொடுத்திருக்காங்க? Pre-stress member of section 200 cross 250 mm. ஓகே, அங்கே என்ன நடக்குது? டெண்டான்ஸ் உடைய ஏரியா 500 mm ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டெண்டான்ஸ் பாசஸ் த்ரூ சிஜி. ஸோ டெண்டான்ஸ் பாசஸ் த்ரூ சிஜினா எசென்ட்ரிசிட்டி எனக்கு என்னவாயிடும்? 0 ஆகிடுமா? ஸோ பாசஸ் த்ரூ சிஜினா எக்ஸென்ட்ரிசிட்டி 0. அப்போ இங்கே ஸ்ட்ரெஸ், டிட்டர்மைன் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் காங்க்ரீட்டில் எனக்கு என்ன தான் வரும்? P/A மட்டும்தான் வரும் ஸ்ட்ரெஸ் ஆஃப் காங்க்ரீட். ஸோ P/A மட்டும்தான் வரும். இங்கே Pன்றது நம்ம என்ன போடணும்? ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் போடணும். பட் ஆனால் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் கொடுக்கல, இங்கே ப்ரீஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் வேணும்னா என்னது? ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியாவா? ஸோ அப்போ இங்கே ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் P வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஸோ FT இன்ட்டு A அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்னது? என்னுடைய ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் இல்லை சிக்மா என்னன்னு கொடுத்துருக்காங்க? 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 மெகா பாஸ்கல் இன்ட்டு, இது 100 கிடையாது 1000. ஸோ 1000 மெகா பாஸ்கல் இன்ட்டு ஏரியா என்ன போடணும்? இங்கே ஏரியா என்ன போடணும்? 500 போடணுமா? இல்லை வந்து எனக்கு இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் செக்ஷனுடைய மெம்பர் ஏரியா 200 cross 215 கொடுத்துருக்கேன், அது போடணுமா? மேம் இந்த சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க.
எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஓகே ரீட் பண்றேன் கேளுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம் எனக்கு புரியல மேம். ஓகே ஓகே. A pre-stressed pre-tensioned concrete member of section 200 cross 250 mm. இதுல என்ன இருக்கு? எனக்கு tendons contains tendons of area 500 mm square at CG. ஸோ இப்போ இதுதான் மெம்பரு. ஓகே, இதை கிராஸ் செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? இது 200, இது 250. இப்போ எனக்கு டெண்டான்ஸ் வந்து எக்ஸாக்டாக சிஜியில் பாஸ் ஆகுது. ஸோ எனக்கு எசன்ட்ரிசிட்டி என்ன வரும்? சிஜியிலேருந்து எனக்கு டெண்டான்ஸ் எங்கே பாஸ் ஆகுதோ அதான் நம்மளுடைய எசன்ட்ரிசிட்டி இல்லையா? ஸோ இது எனக்கு டெண்டான்ஸே எக்ஸாக்டாக சிஜியில் பாஸ் ஆகுறதுனால எசன்ட்ரிசிட்டி வில் பி 0. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரீஸ்ட்ரெஸ் இன் டெண்டான் இஸ் 1000 MPa. மாடுலார் ரேஷியோ M is 10. டிட்டர்மைன் த ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு எசன்ட்ரிசிட்டி 0னால ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன வரும்? P/A மட்டும்தான் வரும். ஸோ Pன்றது நம்மளுடைய ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ். ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல, ப்ரீஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது ப்ரீஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, அப்போ ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்னு போட்டுக்கலாம் ஃபோர்ஸுக்கு. ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் P = ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஸோ இங்கே ஸ்ட்ரெஸ் வந்து 1000 கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியா ஏக்கு நான் என்ன கேட்குறேன்னா, இந்த டெண்டான் ஏரியா போடணுமா இல்லை இந்த காங்க்ரீட் ஏரியா போடணுமான்னு கேட்குறேன். எனக்கு இதான் டவுட்டு. ஸோ ஆப்ஷன் 1 காங்க்ரீட்டா, ஆப்ஷன் 2 டெண்டான் ஏரியாவா? இப்போ இதில் எனக்கு 1 போடணுமா 2 போடணுமா ஏரியா? 500 500. ஓகே வெரி குட். ஏன்னா ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் நான் எந்த ஏரியாவுக்கு கொடுப்பேன்? டெண்டானில் தான் கொடுப்பேன். அப்போ இங்கே நான் 500ன்னு தான் போடணும். இது என்ன யூனிட்ல இருக்கு? Nm/mm². இது என்ன யூனிட்ல இருக்கு? mm²ல இருக்கு. ஸோ அப்போ ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் P இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன்ல கிடைச்சிருமா? கரெக்டா? ஸோ 500 × 10³ நியூட்டன் போடலாம், அப்படி இல்லைன்னா 500 kN அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ இங்கே கீழே என்ன போடணும்? ஏரியா ஆஃப் காங்க்ரீட் போடணும். ஸோ ஏரியா ஆஃப் காங்க்ரீட் போடணுமா இல்லை டோட்டல் ஏரியா டெண்டான் ஏரியா சேர்த்து போடணுமா? அடுத்த கொஸ்டின் P/A. ஓகே, ஏரியா ஆஃப் காங்க்ரீட் போடணுமா டெண்டான் ஏரியா சேர்த்து போடணுமா இந்த இடத்துல? ஸோ இங்கே ஏ வந்து எனக்கு ஏரியா ஆஃப் காங்க்ரீட் தான் போடணும். ஏன்னா கேட்டிருக்கிறது டிட்டர்மைன் த ஸ்ட்ரெஸ் இன் காங்க்ரீட்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் காங்க்ரீட் தான் இங்கே போடணும். பட் என்ன போடணும்? எனக்கு டெண்டான்ஸு என்ன நடக்குது? இந்த டெண்டான்ஸு, ஸோ இந்த டெண்டான்ஸை நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் காங்க்ரீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு போடணும். ஈக்குவலண்ட் ஏரியா கன்வெர்ட் பண்ணிட்டு நான் அதையும் சேர்த்து போடணும். அதுக்கு தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலார் ரேஷியோ 10 அதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் பார்த்தோமா? ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் என்ன பார்த்தோம்? ஈக்குவலண்ட் ஏரியா அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? ஈக்குவலண்ட் ஏரியா எனக்கு ஒரே லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும். ஸோ காங்க்ரீட் செக்ஷன் இங்கே இருக்குது, எனக்கு ஒரே லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான் எடுத்துக்கணும். இது வந்து ஸ்டீல் செக்ஷன், இது காங்க்ரீட் செக்ஷன். காங்க்ரீட்டில் நமக்கு என்ன தேவைப்படும்? நிறைய ஏரியா வந்து தேவைப்படும். இப்போ என்னுடைய ஸ்ட்ரெஸ் வந்து 5 MPa இருக்குது. ஸோ இந்த 5 MPa ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு காங்க்ரீட்டுக்கு என்ன தேவைப்படும்? நிறைய ஏரியா தேவைப்படும் கம்பேர் டு ஸ்டீல். ஸ்டீல் வந்து என்ன நடக்கும்? எனக்கு சின்ன செக்ஷன் இருந்தாலே போதும். ஸோ அப்போது இங்கே ஏரியா கம்மியாகும். எனக்கு இப்போது இந்த ஸ்டீலு நான் காங்க்ரீட்டாகவே நான் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டீல் செக்ஷனை நான் ரீப்ளேஸ் பண்ணி ஈக்குவலண்ட் காங்க்ரீட் ஏரியாவாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸ்டீலுக்கு பதிலாக காங்க்ரீட் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ ஏரியாவுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்? இங்கே இருக்கிற இந்த ஸ்டீல் ஏரியாவுக்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இன் டர்ம்ஸ் ஆஃப் காங்க்ரீட் ஏரியாவாக மாற்றணும். அப்படி மாற்றுறப்போ எவ்வளோ ஜாஸ்தி வரும்? இன்ட்டு மாடுலார் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஸோ அப்போ இங்கே ஏரியா ஆஃப் காங்க்ரீட்ன்றது இந்த பீம் செக்ஷன் இது மட்டும் வராது. ஸோ என்ன சைஸு? 200 × 215 இருக்கா? ஸோ அந்த ஏரியா ஆஃப் காங்க்ரீட் மட்டும் வராது. ஏரியா ஆஃப் ஸ்டீல், அதாவது இந்த ஏரியா ஆஃப் டெண்டான இன் டர்ம்ஸ் ஆஃப் காங்க்ரீட்டில் எழுதணும். ஸோ அப்போ இங்கே என்ன எழுதணும்? M-1 × AST அப்படின்னு போடணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் மாடுலார் ரேஷியோ. ஸோ இதுதான் என்னது? நம்மளுடைய ஏரியா ஆஃப் காங்க்ரீட். ஸோ அப்போ இங்கே ஏரியா ஆஃப் காங்க்ரீட் ஏ என்ன கிடச்சிரும்? ஏசிக்கு 200 × 250 ப்ளஸ் மாடுலார் ரேஷியோ என்னது? 10. ஸோ 10 - 1 இன்ட்டு ஏஎஸ்டின்றது இங்கே டெண்டானுடைய ஏரியா, ஸோ இன்ட்டு 500 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஆன்சர் வந்து ஏரியா இப்படி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் ஸ்ட்ரெஸ்ஸு வேறு வரும்.
இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏற்கனவே டெண்டான் ஏரியா ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே காங்க்ரீட்டோட ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் காங்க்ரீட் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு யோசிப்போம். அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த டெண்டான்ஸ் ஏரியாவையும் அந்த ஏரியா நம்ம ஃப்ரீயாக விட்டுற முடியாதுல்ல. ஸோ நமக்கு எப்படி இருக்கும் செக்ஷனு, இங்கே செக்ஷன் இருக்கும், டெண்டான்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெண்டான்ஸு ஒரு சர்டன் ஏரியாவை ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அதை நான் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஸோ அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காங்க்ரீட்டில் மாற்றிட்டு தான் ஆட் பண்ண முடியும். நான் பாட்டுக்கு காங்க்ரீட் ஏரியாவையும் ஸ்டீல் ஏரியாவையும் அப்படியே ஆட் பண்ண முடியாது. ஸ்டீல் ஏரியாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவலண்ட் காங்க்ரீட் ஏரியாவை மாற்றிட்டு தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி மாற்றணும், m-1 × AST அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ புரியுதுல? ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இது ஏற்கனவே நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் பார்த்த கான்செப்ட் தான், ஈக்குவலண்ட் ஏரியா செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இப்போ இங்கே ஏரியா எவ்வளோ வருது சால்வ் பண்ணிவிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் mm²ல சொல்லுங்கள். $54,500. வெரி குட். ஸோ 54,500 mm². ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் என்ன போடணும், ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் 500 kN இருந்துச்சு. ஸோ 500 × 10⁻³ டிவைடட் பை 54,500 அப்படின்னு போட்டோம்னா நான் எனக்கு Nm/mm² வந்துடும். ஸோ ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் இங்கே 500 கிடச்சது இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 9.17 ஸோ 9.17 0.917 கிராஸ் செக் பண்ணிட்டு ஃபைனலாக சொல்லுங்க. மேம் 0.917. ஓகே 50 10⁻³ வரும் மேடம் மேல. எங்க 50 மேல 50,000 மேடம் மேல. அது 50,000 போது 50 10⁻³ போடணும் மேம். 50,000 மேல வந்துச்சு. ஒரு நிமிஷம், 500 தானே இருந்தது, 500 தானே, 500 × 10⁻³ கரெக்ட் தானே? ஸோ 500 × 10⁻³ by 54,500 9.17 தான் வருது. ஸோ 0.917 வர்றவங்க செக் பண்ணுங்க. மேடம் 500 × 100 எவ்வளோ மேம்? 500 × 10⁻³ 100 இல்லைம்மா, 100னா 10⁻² இல்லை. ஸோ கிலோ நியூட்டன் இந்த 1000 இல்லை. ஸோ இங்கே 1000 MPa given. ஓகேவா? எஸ் மேம். ஓகேம்மா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும். இவ்வளோ பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். இன்னும் ஒரே ஒரு டேர்ம் தெரிஞ்சிருக்கணும். சி லைன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? நேற்று சி லைன்னா என்ன சொன்னோம்? சி லைன் லைன் த்ரூ விச் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம்ல. ஸோ அந்த டெண்டான்ஸ் எந்த லைன் வழியாக பாஸ் ஆகுதோ அதுதான் நம்மளுடைய சி லைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து பி லைன் என்ன சொல்லியிருந்தோம்? P line imaginary line. imaginary line through which entire compressive force உடைய resultant வந்து எந்த லைன் வழியா ஆக்ட் ஆகுதோ ஸோ அதுதான் வந்து நான் P line அப்படின்னு சொன்னேன். ஸோ compressive force resultant compressive force எந்த லைன் வழியா ஆக்ட் ஆகுதோ அதான் P line. C லைன்ன்றது எனக்கு கேபிள் லைன் through which pre-stressing force வந்து எந்த கேபிள் வழியா பாஸ் ஆகுறோமோ அதான். இப்போ எனக்கு இந்த C லைனும் P லைனும் கோயின்சைட் ஆகாது, நிறைய கேசஸ்ல ஆகாது. எங்கேயாவது ஆச்சு அப்படின்னா அந்த கேபிள் ப்ரொஃபைலை என்னன்னு சொல்லுவோம்னா கன்கார்டன்ட் கேபிள் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்கார்டன்ட் கேபிள் ப்ரொஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா த கேபிள் ப்ரொஃபைல் இன் விச் P லைன் கோயின்சைட்ஸ் வித் C லைன். ஸோ ரெண்டு லைனும் எனக்கு ஒரே லைனில் கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா அதுதான் எனக்கு என்னது அப்படின்னா கன்கார்டன்ட் கேபிள் ப்ரொஃபைல். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்காது. பட் ஆனால் தியரிட்டிக்கலாக லோட் பேலன்சிங் கான்செப்டில் நம்ம இதை பேஸாக வச்சு தான் வந்து பண்ணுவோம். லோட் பேலன்சிங் கான்செப்ட் என்ன பண்ணோம்? பெண்டிங் மொமெண்ட் டியூ டு எக்ஸ்டர்னல் லோடு ஈக்குவல் டு சொல்லுங்கள், பெண்டிங் மொமெண்ட் டியூ டு எக்ஸ்டர்னல் லோட்
ஈக்குவல் டு ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய மொமெண்ட் பார்த்தோமா, மொமெண்ட் டியூ டு ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ். இது ரெண்டும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா இதை எதை பேசிஸாக வச்சு ஈக்குவேட் பண்ணுறேன், எனக்கு சி லைனும் பி லைனும் கோயின்சைட் ஆகுது அப்படின்ற அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ லோட் பேலன்சிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்ம என்ன கேபிள் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கன்கார்டன்ட் கேபிள் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ அனாலிசிஸ் பார்ட் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட். ஸோ நமக்கு இந்த லாஸ்ட் டேர்ம் ஆர்சிசியில் பார்த்தோமா என்ன பார்க்கல. ஸோ ஆர்சிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த லாஸுமே நம்ம பேசவே இல்லை. ஸோ நோ லாஸ் எதுவுமே நம்ம பேசல. ஆனால் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்க்ரீட்டில் நமக்கு லாஸஸ் வந்து நிறைய வரும். ஸோ ப்ரீ டென்ஷனுக்கு வந்து எவ்வளோ லாஸ் வரும், அதை மாதிரி போஸ்ட் டென்ஷனுக்கு எவ்வளோ லாஸ் வரும், அப்புறம் என்னென்ன லாஸ்லாம் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஸோ ப்ரீ டென்ஷனிங்கில் எனக்கு வந்து லாஸஸ் டோட்டல் 20% 25% வரைக்கும் இருக்கலாம். போஸ்ட் டென்ஷனில் 18% 20% வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லாஸஸ் ஏன் எனக்கு ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்க்ரீட்டில் மட்டும் வருது, ஆர்சிசியில் வரல? ஏன் இந்த லாஸஸ் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ல மட்டும் வருது, ஆர்சிசில வரல? ப்ரீ டென்ஷன் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரெச் பண்றோம்ல. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சிங்லேயே இப்போ நம்ம ஏதாவது யோகா ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரமா நிக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும், நம்ம எனர்ஜி லாஸ் ஆகுமா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இழுத்து பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணியே வச்சுட்டே இருக்கோம் ஒரே பொசிஷன்ல அப்படின்றப்போ எனக்கு அதை டக்குன்னு நான் ஸ்ட்ரெச் பண்றப்போ ஒரு விதமான லாஸ் நடக்கும். நான் ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறமும் அப்படியே வச்சுருந்தா ஒரு டைப் ஆஃப் லாஸ் வந்து நடக்கும். ஸோ அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணதும் ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்குது, அதை ஸ்ட்ரெச் பண்ணதும் டக்குன்னு ஒரு டைப் ஆஃப் லாஸ் நடக்கும். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணி நான் வச்சுட்டே இருக்கிறப்போ இன்னும் 2-3 டைப் ஆஃப் லாஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த லாஸஸ் எனக்கு ப்ரீ டென்ஷனிங்கில் ஒரு 4 லாஸ் இருக்கும், போஸ்ட் டென்ஷனிங்கில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 லாஸ் இருக்கும். ஸோ ப்ரீ டென்ஷன் போஸ்ட் டென்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ப்ரீ டென்ஷன் போஸ்ட் டென்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் ஆஃப் கான்க்ரீட் அல்லது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் கான்க்ரீட். ஸோ எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் இல்லை ஷார்ட்டனிங் ஆஃப் கான்க்ரீட். ஸோ இது போஸ்ட் டென்ஷன்லையும் எனக்கு இந்த நம்பர் 1 நடக்கும். ஸோ இந்த எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் இல்லை டிஃபார்மேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா எனக்கு டென்ஷன் வந்து கான்க்ரீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ல. ஸோ டென்ஷன் வந்து கான்க்ரீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு கான்க்ரீட்டில் இருக்கிற கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் பண்ண அந்த ஸ்ட்ரெஸ்னால எனக்கு அங்கே என்ன நடக்கும்னா ஷார்ட்டனிங், அந்த மெம்பர் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி இருந்தது டக்குன்னு இந்த மாதிரி ஷார்ட்டனிங் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அந்த டைமில் எனக்கு அதை ஷார்ட்டனிங் ஆகாமல் ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் அக்கர் ஆகும். ஸோ அப்படி இமீடியட்டாக எனக்கு ஷார்ட்டன் ஆக ட்ரை பண்ணுறப்போ அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்லுவோம்னா எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் ஆஃப் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கான்க்ரீட் எனக்கு செட்டே ஆகிறதுக்கு முன்னாடி நான் அந்த டெண்டான்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவேன்ல. ஸோ அப்போவே என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு அந்த கான்க்ரீட் ஃபில் ஆகிட்டு இருக்கப்பவே அது ஸ்ட்ரெச் ஆகி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச் ஆனதை நான் ரிலீஸ் பண்ணதுமே எனக்கு இது என்ன ட்ரை பண்ணும் அப்படின்னா ஷார்ட்டனிங் நடக்கும். ஸோ ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும், அந்த டென்ஷன் வந்து எனக்கு கான்க்ரீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக நடக்கும் த்ரூ பாண்டு. ஸோ அப்படி நடக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கான்க்ரீட்டோடைய நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணது டக்குன்னு எனக்கு அது சுருங்க ட்ரை பண்ணும். ஸோ அதுதான் இந்த எலாஸ்டிக் ஷார்ட்டனிங். அப்போ இது வந்து எனக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா இனிஷியல் லாஸ். ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா ஷ்ரிங்கேஜ் ஆஃப் கான்க்ரீட். ஸோ ஷ்ரிங்கேஜ் ஆஃப் கான்க்ரீட் இங்கேயும் எனக்கு போஸ்ட் டென்ஷனிங்லேயும் ஷ்ரிங்கேஜ் ஆஃப் கான்க்ரீட் நடக்கும். இங்கே ஷ்ரிங்கேஜ் ஆஃப் கான்க்ரீட் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னா எனக்கு கான்க்ரீட் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா எனக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஷ்ரிங்கேஜ் நடக்கும். எப்போனா நான் ஜாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆங்கர் பண்ணுறேன், 2 பக்கமும் நான் டெண்டான்ஸை ஆங்கர் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்கும், எனக்கு மேலே இருக்க லோடு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மேலே இருக்க லோடு ஆக்ட் ஆகிறப்போ எனக்கு சப்போர்ட்லேருந்து ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ சப்போர்ட்லேருந்து இந்த லோடு எனக்கு என்னவாகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த சப்போர்ட்டுக்கு தான் போகும். ஸோ அப்படி சப்போர்ட்லேருந்து ரியாக்ஷன்ஸ் வர்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற டென்ஷன் திரும்ப எனக்கு கான்க்ரீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும்னா ஷ்ரிங்கேஜ் நடக்கும். இது இயர்லி ஸ்டேஜில் நடக்காது, நமக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். 3வது என்ன அப்படின்னா க்ரீப் ஆஃப் கான்க்ரீட். ஸோ 3வது க்ரீப் ஆஃப் கான்க்ரீட்.
ஸோ இந்த creep of concrete எனக்கு என்ன நடக்கும், லோடு நிறைய எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டிஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் காங்க்ரீட் செக்ஷன். ஸோ அந்த டிஃபார்ம் ஆகுறப்போ தான் எனக்கு அந்த லாஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா creep of concrete அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் லாங் டேர்மில் நடக்கக்கூடியதான். ஃபோர்த்து ஒன் வந்து creep of steel அல்லது ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல். ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் எப்போ நடக்கும் அப்படின்னா எனக்கு ஜாக்லேருந்து ரிலீஸ் ஆனதுமே எனக்கு ஸ்டீலில் என்ன நடக்கும் அப்படின்னா ஹை டென்சைல் ஸ்டீல் இல்லை. ஸோ அங்கே வந்து இனிஷியலாக இமீடியட் லாஸ் வந்து நடக்கும். ஜாக்லேருந்து ரிலீஸ் ஆனதும் எனக்கு ஆங்கர் பண்ணுறப்போ நடக்கும் இந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல். ஸோ ஒரிஜினல் ஸ்டீலுடைய ஈல்டு ஸ்ட்ரெஸ்லேருந்து எனக்கு இந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் லாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 to 8% ஆஃப் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ரெண்டுலையுமே 2 to 8% ஆஃப் FY. ஸோ அடுத்து அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன். ஸோ எனக்கு இந்த ஃபிஃப்த்து இந்த ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு போஸ்ட் டென்ஷனிங்கில் மட்டும்தான் நடக்கும். எதனால் போஸ்ட் டென்ஷனிங்கில் மட்டும் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இங்கே காங்க்ரீட்டை ஃபில் பண்ணிவிடுவோம். பண்ணதுக்கப்புறமா தான் டக்ட்டுக்குள்ளே நம்ம டெண்டான்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெச் பண்ணுவோம். கரெக்டாக எனக்கு இந்த டக்டோட வந்து எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, இல்லை இந்த டக்டோட அலைன்மெண்ட் சரியில்லை அப்படின்னா மிஸ்அலைன் ஆகிருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே ஃப்ரிக்ஷனல் லாஸ் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டக்டோடைய பொசிஷனிங் சரியில்லை, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ரிஜிட்டாக இல்லாமல் அப்படின்றப்போ, இல்லை மிஸ்அலைன்மெண்ட் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் லாஸ் நடக்கும். லாஸ்ட் லாஸ் என்ன அப்படின்னா ஆங்கரேஜ் லாஸ் இல்லைன்னா ஸ்லிப் லாஸ். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபைனலாக நம்ம ஆங்கரேஜ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுவோம்ல. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே ப்ரீ டென்ஷனிங்லலாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆங்கரேஜ் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுவோம்னா இங்கே ஆங்கரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற ஜாக்கையே வந்து நம்ம இந்த ஜாக்லேருந்து ரிமூவ் பண்ணி கட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்லிப் லாஸ் அப்படின்றது நடக்கும், ப்ரீ டென்ஷனில் நடக்காது. ஸோ ஒரு லாஸும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரலாம் அடுத்து. ஸோ அப்போ டைப் ஆஃப் லாஸு ப்ரீ டென்ஷனிங்கில் எவ்வளோ பர்சன்டேஜ், ப்ரீல அப்புறம் போஸ்ட் டென்ஷனிங்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் நடக்கும் அப்படின்னு தான் கொஷின்ஸ். ஸோ இதில் எனக்கு கிரிட்டிக்கல் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்கேஜ் லாஸ் ஃபாலோட் பை creep ஆஃப் காங்க்ரீட். அதுதான் வந்து என்னுடைய கிரிட்டிக்கல் லாஸ் ஃபாலோட் பை creep. 2 and 3ல எழுதியிருக்கோம்ல, ஸோ அந்த ரெண்டு லாஸும் எனக்கு கண்டினியூஸாக அடுத்தடுத்த ப்ராசஸாக நடக்குது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் லாஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப் எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த எலாஸ்டிக் ஷார்ட்டனிங்கில் ப்ரீ டென்ஷனிங்கில் 4% லாஸு, போஸ்ட் டென்ஷனிங்கில் 1% லாஸ். ரெண்டாவது creep ஆஃப் காங்க்ரீட். க்ரீப்பில் எனக்கு 6% லாஸ், இங்கே 5%. மூணாவது ஷ்ரிங்கேஜ். ஸோ ஷ்ரிங்கேஜ் வந்து இங்கே 7%, இங்கே 6%. அடுத்து நாலாவது creep in ஸ்டீல் அல்லது ரிலாக்ஸேஷன் இன் ஸ்டீல். ஸோ இது 2 to 8%ன்னு சொன்னோம். ஸோ மேக்ஸிமம் 8% அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபிஃப்த்து வந்து ஆங்கரேஜ் இல்லை ஸ்லிப் இருக்கும்ல, ஸோ அது வந்து இங்கே இது ரெண்டுலேயும் எதுவும் வராது, போஸ்ட் டென்ஷனிங்கில் மட்டும்தான் வரும். ஸோ ஓவராலாக இங்கே எவ்வளோ வரும்னா 25%, இங்கே வந்து ஓவராலாக ஒரு 20% கிட்ட வரும். ஸோ இப்போ இங்கே அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லாஸுக்கும் டீட்டெயிலாக எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு பேசிக்காக நான் ஒரு 2 சம் போடுறேன், அது போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா PYQ பார்த்துக்கலாம். மேம் ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் என்ன டைப் ஆஃப் லாஸ் போட்டிருக்கீங்க மேம்? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இது எலாஸ்டிக் ஷார்ட்டனிங், இது creep in ஸ்டீல். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக போகலாம். எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் இல்லைனா எலாஸ்டிக் ஷார்ட்டனிங். ஸோ இங்கே லாஸ் எல்லாமே நம்ம எப்படி சொல்லுவோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். எனக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வந்து அந்த மெம்பர் எடுத்துக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எனக்கு கம்மி ஆகிட்டே வரும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு லாஸ் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம், லாஸ் பர்சன்டேஜ் வந்து லாஸ் டிவைடட் பை இனிஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ லாஸ் இன் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை இனிஷியல் ஸ்ட்ரெஸ்
இன்ட்டு 100 அப்படின்னு தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் லாஸை கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஜென்ரலாக எல்லா லாஸையுமே லாஸ் இன் ஸ்ட்ரெஸ்ஸை நான் டெல்டா சிக்மா அப்படின்னு சொல்ல போகிறேன். இங்கே இனிஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா நாட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எலாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கு இந்த சிக்மா நாட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ இந்த சிக்மா நாட் அல்லது லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ், ஸோ அல்லது லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ், இங்கே ஃபார்முலா வந்து எம் இன்ட்டு எஃப்சி. ஸோ எஃப்சி அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ் இன் காங்க்ரீட் அட் த லோட் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஸ்டீல். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் இன் காங்க்ரீட் எப்போ அப்படின்னா அட் த டைம் ஆஃப் அல்லது எந்த பாயிண்டில் அப்படின்னா அட் த லெவல் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஸ்டீல். ஸோ ப்ரீஸ்ட்ரெஸிங் ஸ்டீல் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டீல் இருக்கிற அதே லெவலில் எனக்கு இருக்கும்ல காங்க்ரீட்டு, ஸோ அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ அதுக்கு மேலே கீழே இல்லை அதே லெவலில் இருக்கக்கூடிய காங்க்ரீட்டோடைய ஸ்ட்ரெஸ் எஃப்சி. இப்போ நான் எல்லா வயரையும் சைமுல்டேனியஸாக இங்கே எம்ன்றது நமக்கு மாடுலார் ரேஷியோ அது தெரியும்ல நமக்கு, எம் ஈக்குவல் டு இஎஸ் பை இசி, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்க்ரீட். இந்த எஃப்சி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பி பை ஏ ப்ளஸ் பிஇ பை இசட். ஸோ இங்கே இசட்ன்றதை நம்ம என்ன தான் போடுவோம் அப்படின்னா ஐ பை ஒய்ன்னு போடுவோம். இங்கே ஒய் யூஸ் பண்ணாமல் நம்ம அதே எசன்ட்ரிசிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ பை இ. இப்போ நம்மளுடைய பீமு இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து நம்மளுடைய நியூட்ரல் ஆக்சிஸ், இங்கே தான் நம்மளுடைய டெண்டான்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே எனக்கு எசன்ட்ரிசிட்டி எது? எனக்கு இந்த சென்டரில் இருந்து இந்த சென்டர் ஆஃப் த டெண்டான்ஸ் இருக்குல்ல, ஸோ சென்டர் ஆஃப் த டெண்டான்ஸ் இதுதான் என்னுடைய எசன்ட்ரிசிட்டி. ஓகேவா? நமக்கு சம்டைம்ஸ் சாஃப்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்? எசன்ட்ரிசிட்டி எனக்கு நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ இதான் நம்மளுடைய எசன்ட்ரிசிட்டி. சரி, ஸோ இப்போ இந்த எலாஸ்டிக் ஷார்ட்டனிங்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் இல்லை எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்றது எனக்கு வயர் ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ இல்லை அந்த டெண்டான்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ அந்த டெண்டான்ஸில் இருக்கிற டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு காங்க்ரீட்டுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எனக்கு காங்க்ரீட் என்ன நடக்கும்? காங்க்ரீட்டு ஷார்டன் ஆகும் இல்லை வந்து நமக்கு டிஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ எனக்கு அந்த வயர்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் டெண்டான்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டெண்டான்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த லாஸ் இருக்க போகுது. ஸோ இப்போ டெண்டான்ஸ் வந்து நம்ம ஒரு டெண்டான் மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நிறைய டெண்டான்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து என் வயர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த என் வயர்ஸை நான் வந்து ஃபஸ்ட்டு சைமுல்டேனியஸாக இழுக்கிறேன். ஸோ எல்லா வயர்ஸையும் நான் ஒன்று போல் வச்சு சைமுல்டேனியஸாக வந்து நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எனக்கு லாஸு இருக்காது. ஓகேவா? ஸோ லாஸ் டியூ டு எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் வந்து 0 சைமுல்டேனியஸாக ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ. எதனால் எனக்கு சைமுல்டேனியஸாக ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ லாஸ் 0வாக இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்காது. நான் எல்லா வயசுமையும் சைமுல்டேனியஸாக ஸ்ட்ரெச் பண்ணுறேன். அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ எனக்கு எலாஸ்டிக் ஷார்ட்டனிங்னால வரக்கூடிய லாஸ் வந்து 0 அப்படின்னு சொல்கிறேன். எதனால் அது 0வாக இருக்கும்? ஏன்னா எனக்கு அந்த ஸ்டீல் வயர்ஸை நான் ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சுட்டு நான் ஆங்கர் பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த காங்க்ரீட் வந்து செட் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? செட் ஆனதுக்கப்புறமா அது ஷார்டன் ஆக முடியாதுல்ல. இந்த எலாஸ்டிக் ஷார்ட்டனிங்கிறது நான் என்ன சொன்னேன்? இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு காங்க்ரீட் போர் பண்ணிட்டு இருக்கப்போ நடக்கக்கூடியது. ஸோ நான் எல்லா வயசையும் சைமுல்டேனியஸாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அப்படின்றப்போ என்ன நடக்கும்? நான் எல்லா வயசையும் ஸ்ட்ரெச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த காங்க்ரீட்டு நான் ஜாக் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆங்கரேஜ் பண்ணுறதுக்குள்ளே அந்த காங்க்ரீட்டு செட் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல எனக்கு எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் நடக்காது. எனக்கு ட்ரை ஆகாமல் காங்க்ரீட் இருந்தால் தான் நமக்கு என்ன நடக்கும்? எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காங்க்ரீட் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன நடக்காது? எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் நடக்காது. இப்போது இதுதான் பீம் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து எல்லா வயசும் நிறைய வயசு இருக்குது. ஸோ நான் எல்லா வயசையும் ஸ்ட்ரெச் பண்ணி காங்க்ரீட் போர் பண்ணிகிட்ருப்பேன். இங்கே வந்து ஜாக் இருக்கும். ஸோ எல்லா வயசையும் ஒரே நேரத்தில் நான் ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இங்கே இருக்கிற காங்க்ரீட் வந்து செட் ஆகிடும் சைமுல்டேனியஸாக பண்ணுறப்போ. ஸோ அதனால எனக்கு என்னவாயிடும் அப்படின்னா லாஸ் வந்து அங்கே நடக்காது. இப்போ நான் ஒரு வயராக வந்து தனித்தனியாக பண்ணுறேன். ஸோ சக்ஸஸிவாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சக்ஸஸிவ் டென்ஷனிங் அப்படி நடந்துச்சு அப்படின்றப்போ எனக்கு அங்கே லாஸ் இருக்குமா இருக்காதா? ஒரு வயராக நான் தனித்தனியாக ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த இடத்துல லாஸு இருக்கும்.
ஸோ அந்த இடத்துல லாஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா n இன்ட்டு n மைனஸ் 1/2 இன்ட்டு எம்எஃப்சி. ஸோ என்னன்றது எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வயர்ஸு, n மைனஸ் 1 இன்ட்டு எம்எஃப்சி. ஓகேவா? ஸோ சக்ஸசிவ் டென்ஷனிங், சைமல்டேனியஸ் டென்ஷனிங் எதுவுமே அவங்க கொடுக்காம ஜென்ரலாக எனக்கு நார்மல் டென்ஷனிங் அப்படின்னு கொடுத்துருந்தா அங்கே நம்ம என்ன பண்ணணும்னா n இன்ட்டு எம் இன்ட்டு எஃப்சி அப்படின்னு போடணும். லாஸ் இன் ப்ரீஸ்ட்ரெஸ் டியூ டு எலாஸ்டிக் ஷார்ட்டனிங். ஸோ இது ஃபர்ஸ்ட் லாஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ செகண்ட் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் நம்ம ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட். ஸோ ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு வந்து கோடல் ப்ரொவிஷன் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம எப்படி எழுதலாம்? E ஈக்குவல் டு யங் ஸ்மால்லஸ் E ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினா. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இது வந்து ஸ்ட்ரெயின். ஸோ யங் ஸ்மால்லஸ் ஈக்கு. இப்போ எனக்கு இங்கே ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போது EC அப்படின்றத என்ன பண்ணலாம் நம்ம? EC எப்படி எழுதலாம்? ஸ்ட்ரெஸ் இன் காங்க்ரீட் பை ஸ்ட்ரெயின் இன் காங்க்ரீட் அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே ஸ்ட்ரெயின் இன் காங்க்ரீட்ன்றது எனக்கு ஷ்ரிங்கேஜை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்? எப்சிலான் CS அப்படின்னு எழுதிக்கலாம், அல்லது எப்சிலான் SC அப்படின்னு எழுதலாம். ஸ்ட்ரெயின் இன் காங்க்ரீட் டியூ டு ஷ்ரிங்கேஜ். ஸோ ஸ்ட்ரெயின் இன் காங்க்ரீட் டியூ டு ஷ்ரிங்கேஜ். ஸோ இப்போ இங்கே லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இந்த ஸ்ட்ரெஸ் இதுதான் வந்து வேணும். அப்போ இந்த லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ் நமக்கு என்ன வந்துடும்? EC இன்ட்டு எப்சிலான் CSஆ. கரெக்டா? ஸோ லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ் எனக்கு இந்த காங்க்ரீட்டில் லாஸ் நடக்குமா இல்லை ஸ்டீலில் லாஸ் நடக்குமா? ES வருமா இல்லை EC வருமா? இதுதான் அடுத்த கொஷின். ஸோ இப்போ நான் கொஷின் கேட்குறது புரியுதா? ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட் எடுத்துக்கிறோம். ஸோ ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால எவ்வளோ லாஸ் வரப்போகுது அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும்? யங் ஸ்மால்லஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னு தெரியும். ஸோ ஸ்ட்ரெயின் வந்து எனக்கு காங்க்ரீட்டில் தான் நடக்க போகுது, ஏன்னா இங்கே ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட். எதனால் ஸ்ட்ரெயின் நடக்க போகுது? டியூ டு காங்க்ரீட்டு. ஸோ அதனால எப்சிலான் SC அப்படின்னு போட்டேன். ஸோ இந்த டேர்ம் நான் போட்டுட்டேன். இப்போ அடுத்து எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? E இன்ட்டு எப்சிலான் CS அப்படின்னு போடணும். இங்கே நான் ஈன்னு போட்டது இங்கே EC வருமா இல்லை ES வருமா? கேஸ் 1ஆ கேஸ் 2ஆ? இதுதான் என் கொஷின். ஸோ கேஸ் 1ஆ கேஸ் 2ஆ? இங்கே லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கேஸ் 1. ஓகே. ஸோ அடுத்து வேறு யாருக்காவது ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? கேஸ் 1ஆ கேஸ் 2ஆ? 1. ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கீங்க. வேற யாருக்காவது ஏதாவது 3 பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, 4 5. ஓகே. ஸோ இங்கே EC கிடையாது, ES. ஏன்னா எனக்கு ப்ரீ ஸ்ட்ரெஸ் லாஸ் நடக்குது. ஓகே. ஸோ எனக்கு இது எப்போ நடக்கும்? ஷ்ரிங்கேஜ் காங்க்ரீட்டில் நடக்குது. ஸோ ஸ்ட்ரெயினே எனக்கு காங்க்ரீட்டில் நடக்குது. ஓகே. பட் இங்கே என்ன வரும்? ஏன் ES வராது உங்களை பொறுத்த வரைக்கும்? ஸோ அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன் ES வராது? எனக்கு ப்ரீ ஸ்ட்ரெஸ் லாஸ் எங்கே நடக்கும்? அந்த டெண்டானை நான் ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ காங்க்ரீட்டில் ஷ்ரிங்கேஜ்னால எனக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரெயின் நடக்கும், ஏதோ ஒரு டிஃபர்மேஷன் நடக்குது. ஓகே. பட் நான் இங்கே ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ எனக்கு இந்த ஸ்டீல்லையும் எனக்கு என்ன நடக்கும்? லாஸ் நடக்குமா? இந்த ஸ்டீல்லையும் லாஸ் நடக்கும். ஸோ இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய லாஸு எனக்கு ஸ்டீல்லையும் நடக்கும், காங்க்ரீட்லையும் நடக்கும். இந்த ஸ்டீலில் நடந்ததுனால தான் எனக்கு என்ன பண்ணுது? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எங்கே கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க காங்க்ரீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ என்ன நடக்குது? இங்கே டிஃபர்மேஷன் நடக்குது. ஓகேவா? அப்போது ஸ்டீலில் நடக்கிற லாஸையும் நான் என்ன பண்ணணும்? அக்கௌண்டபிள் எடுத்துக்கணும். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா EC போடக்கூடாது, ES அப்படின்னு தான் போடணும். எனக்கு டோட்டலாக லாஸ் எவ்வளோன்னு தெரியணும். எனக்கு லாஸ் வில் அக்கர் இன் போத் ஸ்டீல் அண்ட் காங்க்ரீட். ஓகேவா? இங்கே நமக்கு எப்பயுமே அண்டு வந்துட்டாலே நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணி 2 எஃபெக்டையும் எடுத்துக்கணும்.
ஸோ ஸ்டீலில் நடக்கக்கூடிய லாஸை நான் எப்படி அக்கௌண்டபிள் பண்ணுறேன் அப்படின்னா இஎஸ் ஒரிஜினலாக இருந்த இஎஸ் எனக்கு கம்மியாகும். எப்படி கம்மியாகும்? எனக்கு இங்கே நடக்கிற இந்த ஷ்ரிங்கேஜ் இன் காங்க்ரீட் எவ்வளோ நடக்குதோ அதை பேஸ் பண்ணி எனக்கு இங்கே ஸ்டீலோடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாகுது. ஸோ அப்போ இங்கே லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா இஎஸ் இன்ட்டு எப்சிலான் சிஎஸ். ஸோ shrinkage of concreteல loss of prestress due to shrinkage of concrete formula ES into epsilon CS. நிறைய பேர் என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா இங்கே காங்க்ரீட்டோட ஷ்ரிங்கேஜையும் இங்கே எப்படி ஸ்டீலோட இதையும் மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இங்கே நம்ம எஃபெக்டை பற்றி தான் பேசுகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு இங்கே லாஸ் அக்கர்ஸ் இன் போத் ஸ்டீல் அண்ட் காங்க்ரீட். அப்போது ஸ்டீலுடைய லாஸு எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த காங்க்ரீட்டில் எவ்வளோ லாஸ் நடக்குதோ எவ்வளோ டிஃபார்மேஷன் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு ஸ்டீலுடைய லாஸு நடக்க போகுது. ஸோ இஎஸ் இன்ட்டு எப்சிலான் சிஎஸ் இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த எப்சிலான் சிஎஸ் ஷ்ரிங்கேஜ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த ஷ்ரிங்கேஜுக்கு எனக்கு கோட் புக்ஸில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ டென்ஷன் அப்படின்னா எப்சிலான் சிஎஸ் என்ன, போஸ்ட் டென்ஷன் அப்படின்னா இந்த எப்சிலான் சிஎஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ டென்ஷன் அப்படின்னா 0.0003, இல்லைனா இதையே எப்படி எழுதலாம்னா 3 × 10⁻⁴. ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாதுல்ல, ஸோ அதனால இப்படி தான் வரும். ஸோ நோ யூனிட். அடுத்து இங்கே என்னது போஸ்ட் டென்ஷனிங். ஸோ போஸ்ட் டென்ஷனிங்க்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் சிஎஸ் ஈக்குவல் டு 0.002 by log base 10 t+2. டீன்றது என்னது ஏஜ் ஆஃப் காங்க்ரீட். ஸோ டீன்றது ஏஜ் ஆஃப் காங்க்ரீட். எனக்கு இப்போ 3 monthஸில் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு இந்த ஏஜ் ஆஃப் காங்க்ரீட் நான் என்ன பண்ணணும், இங்கே டேஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏஜ் ஆஃப் காங்க்ரீட் இன் டேஸ். ஸோ இஎஸ் நமக்கு என்ன தெரியும், இஎஸ் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல், அது எப்பயுமே மாறாது. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் வேல்யூ என்னது, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் வேல்யூ என்னது 2 × 10⁵, இல்லைனா ஒரு சில கேசஸில் 2.1 அப்படின்னு எடுத்துப்போமா. ஸோ அப்போது 2 × 10⁵ Nm². இப்போ ப்ரீ டென்ஷன் நடக்குது அப்படின்னா லாஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம இப்போயே கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா ப்ரீ டென்ஷனில் இந்த வேல்யூஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க 0.003 அப்படின்ட்டு. இஎஸ் வேல்யூ 2 × 10⁵ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ லாஸ் டியூ டு ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட் என்ன வரும், லாஸ் டியூ டு ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட் என்ன வரும் இன் ப்ரீ டென்ஷனிங்கில். ஸோ ப்ரீ டென்ஷனிங்கில் எனக்கு நியூமரிக்கல் வேல்யூவாக நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இஎஸ் இன்ட்டு எப்சிலான் சிஎஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நியூமரிக்கல் வேல்யூவில் சொல்ல போகிறீங்க. ஸோ 2 × 10⁵ × 0.003. ஸோ என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்கள். வேல்யூ வந்து Nm²ல இருக்கும். ஏன்னா வந்து Nm/mm² தானே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஆன்சர் வரும், லாஸ் டியூ டு ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட் 60 MPa, 60 Nm/mm². வெரி குட். ஸோ 60 MPa அப்படின்னு வந்துச்சு. இப்போ நான் வந்து ஏஜ் ஆஃப் காங்க்ரீட் 3 months அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏஜ் ஆஃப் காங்க்ரீட் 3 months. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 monthsக்கு எனக்கு லாஸ் டியூ டு ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட் இன் போஸ்ட் டென்ஷனிங் என்னன்னு சொல்லுங்கள். லாஸ் டியூ டு ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட் இன் போஸ்ட் டென்ஷனிங். எனக்கு ஏஜ் ஆஃப் காங்க்ரீட் வந்து 3 months அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 3 monthsனால் டேஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நீங்கள் டி வந்து 90 days அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டி வந்து 90 days சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நமக்கு லாஸ் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஸ்ட்ரெயின் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இஎஸ்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். இஎஸ் இன்ட்டு எப்சிலான் சிஎஸ். ஸோ ஃபஸ்ட்டு எப்சிலான் சிஎஸ் என்ன வருதுன்னு சொல்லுங்கள், அப்புறமா இஎஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, 0.00979 எல்லாருக்கும் அதுவே வருதா? ஸோ 0.00979.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் 2 × 10⁵ கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ் என்ன வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் Nm/mm². $195.8 அவ்வளோ பெரிய வேல்யூ வர சான்ஸ் இல்லையே. log base 10 தானே போட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்சிலான் சிஎஸ் அதே வேல்யூ எல்லாருக்கும் வருதான்னு சொல்லுங்கள். log base 10னா கேல்சியில் வந்து log போடணும், லான் போடக்கூடாது, log போடணும். ஸோ 92 log of 92 1.963 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ மேலே 0. ஓகே, ஸோ ஒரே ஒரு நிமிஷம், இது 0002. ஓகே ஓகே, இங்கே நான் கொடுத்த வேல்யூ தான் வாங்க. இது 000, இது 0003, இது 0002. வெரி சாரி மேம். ஸோ இது 0002. ஸோ அதாவது இங்கே 2 × 10⁻⁻⁴. ஸோ 20.36 அப்படின்னு லாஸ் வரும். ஸோ 20.36 Nm/mm². 20.36. ஓகே சரி. தேர்ட் லாஸ் வந்து லாஸ் டியூ டு creep ஆஃப் காங்க்ரீட். ஸோ creep ஆஃப் காங்க்ரீட் எதனால் நடக்குது? டியூ டு லாங் டேர்ம் கிராஜுவல் லோட்னால. ஸோ லாங் டேர்ம் கிராஜுவலாக அந்த டெட் லோட் சஸ்டைன் லோட் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு creep ஆஃப் காங்க்ரீட் நடக்கும். இங்கே எனக்கு லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து அல்டிமேட் creep strain மெத்தட். ஸோ அல்டிமேட் creep strain மெத்தட். இந்த மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் prestress in steel. ஸோ லாஸ் ஆஃப் prestress in steel போன வாட்டி போட்ட மாதிரியே ES × epsilon CC. ஸோ இங்கே epsilon CC இந்தது strain in concrete due to creep. ஸோ இல்லை ultimate creep strain of concrete. ESன்றது நமக்கு Young's modulus of concrete. ஸோ இந்த epsilon CCக்கு நமக்கு தனியாக டேப்லர் காலம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா creep coefficient மெத்தட். ஸோ இந்த creep coefficient மெத்தட் லாஸ் இங்கே ஃபார்முலா வந்து லாஸ் ஆஃப் prestress in steel π × MFC. ஸோ π × M × FC. π வந்து creep coefficient. நமக்கு டீட்டா அப்படின்னு பார்த்தோம்ல ஆர்சிசியில் டீட்டா வேல்யூஸ் creep coefficient. ஸோ அதுதான் இந்த பை. இங்கே வந்து பை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கோட் புக்கில். ஸோ இது creep coefficient. ஸோ சேம் வேல்யூஸ் தான். 7 டேஸ்க்கு 2.2, 28 டேஸ்க்கு 1.6, 1 இயருக்கு 1.1. அதே creep coefficient தான். எம்ன்றது மாடுலார் ரேஷியோ, எஃப்சின்றது ஸ்ட்ரெஸ் இன் காங்க்ரீட், P/A ப்ளஸ் இங்கே எஃப்சி வந்து P/A ப்ளஸ் PE/Z. Z போடுறப்போ I/E. I/Yக்கு பதில் I/E. ஸோ இது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் ரிலாக்ஸேஷன் அல்லது லாஸ் டியூ டு creep ஆஃப் ஸ்டீல். ஸோ இதுக்கு ஃபார்முலா எதுவும் கிடையாது. ஜென்ரலாகவே நம்ம லாஸ் எவ்வளோ எடுத்துப்போம் அப்படின்னா 2 to 8% ஆஃப் இனிஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ இனிஷியலாக எனக்கு அங்கே ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஸ்டீலுக்கு என்ன இருக்கோ ஸோ அதில் 2 to 8% ஆஃப் ஈல்டு ஸ்ட்ரெஸ். இதோட நமக்கு மேலே பார்த்த 4மே நமக்கு ப்ரீ டென்ஷன்லேயும் இருக்கும், போஸ்ட் டென்ஷன்லேயும் மட்டும் இருக்கும். இப்போ பார்க்க போகிறது போஸ்ட் டென்ஷனில் மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட் 2 என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் லாஸ். ஃப்ரிக்ஷன் லாஸ். ஸோ இது வந்து இமீடியட் லாஸ். அட் த டைம் ஆஃப் டென்ஷன் பண்ணுறப்பவே நமக்கு என்னவாயிடும் அப்படின்னா இமீடியட்டாக இந்த லாஸ் வந்து நடக்கும். இமீடியட் லாஸ். ஸோ இமீடியட் லாஸ்னால் என்னது? எனக்கு இங்கே பீம் இருக்குது,
ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெண்டான்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ ஒரு பக்கமாக நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ P0 ஜாக்கில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ P0ன்றது என்னுடைய இனிஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ லாஸ் ஆகும்ல. ஸோ லாஸ் எங்கே நடக்கும், எனக்கு சர்டைன் டிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் இல்லை, அட் அ சர்டைன் டிஸ்டன்ஸ் எக்ஸில் வந்து எனக்கு லாஸ் வந்து நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த Px இந்த பாயிண்டில் நடக்கக்கூடிய ப்ரீஸ்ட்ரெஸ் லாஸ்க்கு அப்புறமா நடக்கக்கூடிய டோட்டல் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் P ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். அந்த P ஆஃப் எக்ஸை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி சொல்லலாம் அப்படின்னா P0 இன்ட்டு இ பார் மைனஸ் மியூ ஆல்ஃபா ப்ளஸ் கேஎக்ஸ். மேம் இந்த ஈக்குவேஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் தான். இந்த பேரபோலிக் டெண்டான் இருக்குல்ல, ஸோ இது ப்ரீஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறப்போ இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் கர்வ். ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் கர்வுக்கான ஈக்குவேஷன் நமக்கு கோட் புக்லேயே இருக்குது. ஸோ அட் Pxல எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஆக்ட் ஆகுது. எனக்கு இந்த சப்போர்ட்டில் இந்த P0 இனிஷியல் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அட் Pxல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா லாஸ் ஆகியிருக்கும். ஸோ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும் அப்படின்றது P0 இன்ட்டு இ பார் மைனஸ் மியூ ஆல்ஃபா ப்ளஸ் கேஎக்ஸ். இங்கே மியூ என்ன ஆல்ஃபா என்ன அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த Px ஈக்குவல் டு P0 இன்ட்டு இ பவர் எக்ஸுக்கு எல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும்ல. ஸோ இ பவர் எக்ஸுக்கு வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எக்ஸ்பேன்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க M3லையோ M4லையோ. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் படி இங்கே என்ன வரும்னா 1 மைனஸ் மியூ ஆல்ஃபா ப்ளஸ் கேஎக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த P0 உள்ளே போச்சுன்னா P0 மைனஸ் P0 இன்ட்டு மியூ ஆல்ஃபா ப்ளஸ் கேஎக்ஸ். ஸோ இது Px. இது வந்து நமக்கு என்னது இனிஷியலாக இருந்த ஸ்ட்ரெஸ் அல்லது இனிஷியல் ஃபோர்ஸ். இனிஷியல் ஃபோர்ஸ்லேருந்து இதுதான் என்னது நமக்கு லாஸ் ஆகுது டியூ டு ஃப்ரிக்ஷன். இமீடியட்டாக நான் அதை டென்ஷன் பண்ணுறப்பயே எனக்கு என்னவாயிடுது, இந்த லாஸ் நடந்துருது. ஸோ அப்போ லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் என்ன ஃபார்முலா அப்படின்னா லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு P0 into mu alpha plus kx. ஓகேவா? ஸோ P0ன்றது எனக்கு இருக்கிற இனிஷியல் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் அட் த ஜாக் எண்ட். ஸோ P0 மறந்துருச்சு அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. இனிஷியல் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் அட் ஜாக் எண்ட். இங்கே மியூ ஆல்ஃபா அப்படின்னு இருக்கு. ஸோ மியூ என்ன ஆல்ஃபா என்ன அப்படின்னு அடுத்த டவுட் வரும். மியூ வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நமக்கு எவ்வளோ இருக்கும், பிட்வீன் கேபிளுக்கும் டக்ட்டுக்கும் நடுவில். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே டக்ட் இருக்கும், உள்ள கேபிள் விடுவோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து நமக்கு அங்கே பாண்டு ஃபார்ம் ஆகாது, நமக்கு கேப் இருக்கும். ஸோ அதனால இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.25 to 0.55 இருக்கலாம். ஸோ கேன்றது வாப்ளிங் கான்ஸ்டன்ட். வாப்ளிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னா லென்த் எஃபெக்ட்டுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து இன்டியூஸ் பண்ணுறோம். வாப்ளிங் கான்ஸ்டன்ட் அல்லது லென்த் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ லென்த் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டக்டோடைய அலைன்மெண்ட்டு ரிஜிட்னஸ் எல்லாமே வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த எரரை உள்ள இன்டியூஸ் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த வாப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ஃபா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பீமு. நமக்கு வந்து எப்படி இருக்க போகுது, இதுதான் வந்து நம்மளுடைய கேபிள். ஸோ இது நம்மளுடைய சென்ட்ராய்டு சிஜி அப்படின்னா இது நம்மளுடைய டீட்டா. ஸோ இது டீட்டா. இப்போ நான் இது ரெண்டு பாயிண்ட்டையும் இங்கே டேஞ்சன்ட் வரைஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா இதான் நம்மளுடைய ஆல்ஃபா. ஸோ இந்த ஆல்ஃபா ஆங்கிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ இது வந்து பேரபோலிக்கா, இந்த கர்வ் வந்து பேரபோலா கரெக்டா. ஸோ இந்த டெண்டானுடைய கர்வ் வந்து பேரபோலா. பேரபோலிக்கு எனக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 4hx by l ஸ்கொயர் இன்ட்டு l மைனஸ் எக்ஸ். ஸோ இதான் வந்து பேரபோலிக்குடைய ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ். இது வந்து ஆர்க்லலாம் படிப்பீங்க, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ஆர்க்கில் இந்த ஈக்குவேஷன் படிப்பீங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் இது. இப்போ எனக்கு இங்கே டீட்டா வேணும் அப்படின்னா என்னது, டீட்டான்றது ஸ்லோப்பு. ஸோ ஸ்லோப்புனா dy by dx. ஸோ இப்போ dy by dxனா இதுதான் நம்மளுடைய y. ஸோ இந்த y-ஐ எப்படி எழுதலாம் நம்ம, y ஈக்குவல் டு 4hx l ஸ்கொயர் இங்கே lன்னு இருக்கு. ஸோ 4hx by l மைனஸ் இங்கே 4h x ஸ்கொயர் by l ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணும், இதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பண்ணால் என்ன வரும், 4h by l
மைனஸ் இங்கே 4h 2x by L ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து நமக்கு இங்கே என்ன வேணும், இந்த எண்டு பாயிண்டில் இந்த இங்கே தானே எனக்கு டீட்டா வரும். ஸோ இந்த எண்டு பாயிண்ட்னா லென்த் என்னது நமக்கு 0வா? ஸோ லென்த் 0, அப்படி இல்லைன்னா நம்ம எந்த பாயிண்டில் எடுக்க போகிறோமோ இந்த எக்ஸ் பாயிண்ட் வந்து 0 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இந்த எக்ஸ் பாயிண்ட் 0 ஆகிடும். அப்போது நம்மளுடைய டீட்டா dy by dx equal to at x equal to 0ல எனக்கு ஸ்லோப் என்ன இருக்கும், டீட்டா ஈக்குவல் டு 4h by L அப்படின்னு இருக்கும். ஸோ இதான் என்னுடைய டீட்டா வேல்யூ. இப்போ ஆல்ஃபா வேல்யூன்றது எனக்கு என்ன வந்துடும், ஸோ இதுதான் கேபிள் ப்ரொஃபைலு. ஸோ இது கேபிள் ப்ரொஃபைலு. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேஞ்சன்ட்டு வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த சென்டர்லேருந்து இது டீட்டா, இது வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே ரூல்ஸ் படி எனக்கு ஆல்ஃபா வந்து 2 தீட்டா அப்படின்னு வரும். ஸோ ஆல்ஃபா 2 தீட்டா அப்படின்னா இங்கே தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு, 4h by L. ஸோ அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ twice of 4h by L. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 8h by L. ஹெச்ன்றது எனக்கு என்னது, இந்த பேரபோலிக் இருக்குல்ல, ஸோ இங்கே இருக்கிற இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஹெச். எல்ன்றது இதுதான் நம்மளுடைய லென்த்து. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்பேன் எல். இந்த ஆல்ஃபா வேல்யூ எப்போ அப்படின்னா நான் ஒரு சைடு வந்து ஜாக் ப்ரொவைட் பண்ணி புல் பண்ணா, ஓகேவா? ஒன் சைடு ஜாக் இல்லை ஒன் ஜாக் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ரெண்டு சைடும் ஜாக் வச்சு புல் பண்ணுறேன், இந்த பக்கமும் புல் பண்ணுறேன், இந்த பக்கமும் புல் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு என்ன இருக்குன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு டீட்டா which is equal to 4h by L. இது எப்போ எனக்கு pulling happens at both ends. So both ends pulling இல்ல jack pulled at both ends அப்படின்னா alpha equal to theta which is equal to 4h by L. ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் வந்து ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக கேட்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நமக்கு ரெண்டு விதமாக கேட்கலாம். ஒன்று வந்து லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கேட்டால் இதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா பார்த்ததும் டிக் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ன்னு கேட்காம எனக்கு கர்வ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம் அட் பாயிண்ட் பிஎக்ஸ். ஸோ அப்போ வந்து இதான் நம்மளுடைய கர்வ் ஈக்குவேஷன். இப்போ நான் கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்தேன்ல அது இம்பார்ட்டன்ட்டு. ஒரு லாஸுக்கும் ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, ஸோ அந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரைட்டாக பார்த்ததும் டிக் பண்ண தெரியணும், அவ்வளோதான் நமக்கு தெரியணும். மற்றபடி பெருசாக எதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்க தேவையில்லை. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் சம்ஸும் எதுவும் கேட்குறது கிடையாது. நம்ம ஆனால் ஒரு 2-3 சம் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணுன்றதை பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷனல் லாஸுக்கு எழுதியாச்சா? ஸோ இங்கே ஃப்ரிக்ஷனல் லாஸ் என்னது, P0 இன்ட்டு மியூ ஆல்ஃபா ப்ளஸ் கேஎக்ஸ். கே வந்து வாப்ளிங் கான்ஸ்டன்ட் இல்லை லென்த் கான்ஸ்டன்ட் பெர் மீட்டருக்கு இதான் அப்படின்னு சொல்லிட்டு கே வேல்யூ கொடுத்துருவாங்க. எக்ஸுன்றது எனக்கு ஜாக் எண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் கேட்டிருக்காங்களோ ஸோ அதுதான் எக்ஸு. ஆல்ஃபான்றது நம்ம இப்போ தான் பார்த்தோம், என்ன பார்த்தோம், cumulative angle in radians, ஓகேவா? ஸோ இது வந்து cumulative angle in radiansல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த ஆல்ஃபான்றது ஈக்குவல் டு டீட்டா எப்போ எனக்கு ஜாக்கிங் வந்து ரெண்டு சைட்லையும் ப்ரொவைட் பண்ணி ரெண்டு சைடும் ஸ்ட்ரெச் பண்ணால், ஒரு சைடில் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணால் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 டீட்டா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். மியூன்றது என்ன சொல்லியிருந்தேன், மியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அதோட வேல்யூ 0.25 to 0.55. ஸோ மேக்ஸிமம் 0.35 அப்படின்னா வந்து கொஷினில் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் லாஸ் என்ன அப்படின்னா டியூ டு ஆங்கரேஜ் அல்லது லாஸ் டியூ டு ஆங்கரேஜ் இல்லைனா ஸ்லிப்பு. ஸோ இதுவும் எதில் தான் நடக்கும் அப்படின்னா போஸ்ட் டென்ஷனிங்கில் மட்டும்தான் நடக்கும். ஏன் இதுவும் போஸ்ட் டென்ஷனிங்கில் மட்டும்தான் நடக்கும், ஏன்னா எனக்கு இங்கே ஸ்லிப்பு நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த டக்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஸ்டார்டிங்லேயே காங்க்ரீட்டை ஃபில் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ ஃபுல்லாகவே இங்கே லோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து வெளியில் நான் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த பியரிங் பிளேட்னாலையும் வெஜ்ஜஸ்னாலையும் தான் நடக்கும். பட் அந்த பியரிங் பிளேட்டும் வெஜ்ஜஸும் நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்லிப்பு வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது இது வந்து என்னது, என்னுடைய இமீடியட் லாஸ். ஸோ எது இமீடியட் லாஸு எது லாங் டேர்ம் லாஸ்ன்னு சொல்லியிருக்கேன்றதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது டேட்டா கொஷின். ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே லாஸ் டியூ டு ஆங்கரேஜ் ஸ்லிப் எனக்கு போஸ்ட் டென்ஷனில் மட்டும் தான் நடக்கும். இது என்ன டைப் ஆஃப் லாஸு, இமீடியட் லாஸ். ஸோ இங்கே லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு டெஃப்ளெக்ஷன் டெல்டா எல் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇன்னு தெரியுமா?
ஸோ டெல்டா எல் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇ. ஸோ இது எஸ்ஓஎம்ல ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ டெல்டா எல் டெஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇ ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன வேணும், இந்த பி பை ஏ தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா இதான் நம்மளுடைய லாஸ் ஸ்ட்ரெஸ். அப்போது டெல்டா எல் இ பை எல் இதான் வந்து என்னுடைய லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ். ஸோ டெல்டா எல் இன்ட்டு இ பை எல். ஸோ எனக்கு எல்லா லாஸுமே வந்து ஸ்டீலில் தான். ஸோ அதனால டெல்டா எல் இன்ட்டு இஎஸ் பை எல். டெல்டா எல்ன்றது எனக்கு எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு இல்லை கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு இஎஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீல், எல்ன்றது டோட்டல் ஸ்பேன். இங்கே நான் கொடுக்குற இந்த டெல்டா எல் இந்த ஃபார்முலாவில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டெல்டா எல்லேருந்து இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக. ஸோ இவ்வளோ தான் நமக்கு லாஸஸ் டாபிக். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கொடுத்த நோட்ஸை காப்பி பண்ணிட்டீங்களா? லாஸஸில் ஒரு 2 சம் மட்டும் போடலாமா? ஏதாவது ஒரு 2 லாஸ் வச்சு. ஓகேவா? ஸோ லாஸஸில் நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கே வந்து எத்தனை லாஸ் இருக்குது, எதுக்கு என்னென்ன ஃபார்முலா அப்படின்றத எழுதி கொஞ்சம் டெய்லி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 2 சம் ஒரு 10 மினிட்ஸில் போட்டுட்டு பிவைக்யூக்குள்ளே நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். ஓகே, சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் காப்பி பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நான் டேட்டாவாக கொடுக்குறேன், நீங்கள் பெருசாக லென்த்தியாக எழுத வேணாம். இங்கே டேட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பீம் செக்ஷன் 100x300. ஸோ இது வந்து 300 mm. எனக்கு இங்கே தான் வந்து பார்ஸ் இருக்குது, டெண்டான்ஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 100. ஓகே, ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்மா எஸ் ப்ரீஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் வந்து 1200 மெகாபாஸ்கல். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு லாஸ் டியூ டு எலாஸ்டிக் ஷார்டனிங் அல்லது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் கான்க்ரீட் கேட்டிருக்காங்க. ஸோ கால்குலேட் அல்லது டிட்டர்மைன் லாஸ் டியூ டு எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் கான்க்ரீட். ஸோ எலாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கு இங்கே நம்பர் ஆஃப் வயர்ஸ் வந்து 3 வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ n வந்து 3 வயர்ஸ். ஸோ ஸ்ட்ரெச்சிங் எனக்கு சக்ஸசிவா இல்லை சைமல்டேனியஸாக எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் வந்து டிட்டர்மைன் லாஸ் ஆஃப் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே லாஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? எலாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கு ஃபார்முலா எம்எஃப்சியா, n இன்ட்டு எம்எஃப்சி. இதுதான் வந்து லாஸுடைய ஃபார்முலா, ஃபஸ்ட்டு லாஸு. ஸோ இங்கே n வந்து 3, மாடுலார் ரேஷியோ வந்து 10, மாடுலார் ரேஷியோ 10. ஸோ எஃப்சி தான் இப்போ என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப்சி ஃபார்முலா என்னது? பி பை ஏ ப்ளஸ் பிஇ பை ஐ இன்ட்டு இ. ஐ பை இ கீழே வரும். ஸோ நான் வந்து இங்கே இ போட்டுக்கிறேன். இங்கே எக்ஸென்ட்ரிசிட்டி இ என்னது? இ வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள் டயக்ராம் பார்த்துட்டு. இ வேல்யூ E value 50. Okay, 100 or 50 ah? Final 50, 100, 50. ஓகே, நான் பர்டிகுலராக என்ன சொல்லியிருந்தேன், சென்டரில் இருந்து வர்றது தான் இ அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ இங்கேருந்து எனக்கு இந்த சென்டர் வரைக்கும் வர்றது தான் இ அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம போட்டதில் இ இங்கே இருந்துச்சு, கீழே இருந்துச்சு அந்த ராடோடையது, இப்போ வந்து மேலே இருக்குது. ஸோ இதுதான் இ. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 150, கீழே 150. அப்போ இந்த டிஸ்டன்ஸை நமக்கு 50. ஸோ எசென்ட்ரிசிட்டி வந்து 50 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பி வேணும். பி கொடுக்கல, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பி வேணும்னா சிக்மா எஸ் ஏஎஸ். ஸோ சிக்மா வந்து 1200, ஏ வந்து 50. ஓகேவா? ஸோ போட்டிங்க அப்படின்னா நமக்கு பி கிடச்சிரும். ஏரியா வந்து என்ன போட்டுடலாம்? ஏரியா வந்து பிரெத் வந்து 100 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டெப்த் வந்து 300. ஸோ ஏரியா வந்து 100 இன்ட்டு 300 அப்படின்னு போட்டுக்கலாம். ஐ என்ன போடணும்? பிடி கியூப் பை 12. ஸோ பி வந்து 100, டி வந்து 300 கியூப் பை 12. ஓகேவா? எக்ஸென்ட்ரிசிட்டி 50. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன டேர்ம்ஸில் வேணும் அப்படின்னா மெகா பாஸ்கல், நியூட்டன் பெர் mm ஸ்கொயரில் சொல்லுங்கள். பொறுமையாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள், கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து.
ஃபார்முலா ஃபார் 1 மேம் அதான் சொன்னனே n இன்ட்டு எம்எஃப்சி. ஸோ n இன்ட்டு எம்எஃப்சி இதான் ஃபார்முலா. ஸோ n வந்து நான் நம்பர் ஆஃப் வயர்ஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். மாடுலார் ரேஷியோ வந்து 10. எஃப்சிக்கு P/A ப்ளஸ் PE/I இன்ட்டு E. ஸோ எஃப்சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் n இன்ட்டு எம் இன்ட்டு எஃப்சி போட்டு லாஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா பூர்ணியா? மேம் ஐ எப்படி மேம் வந்துச்சு? நியூ ஸ்டூடண்ட். இப்போதான் ஜாயின் பண்ணீங்களா? எஸ் மேம். பாதியில் வந்தீங்களா இல்லை நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? இல்லை மேம், நேற்று கிளாஸ் அட்டன் பண்ண. ஐயோட வேல்யூ எப்படி போடுறது? அதான் BD3/12 இல்லை? ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க மேம் ஆக்சுவலா எங்களுக்கு நேத்து கிளாஸ் ஜாயின் பண்ணனால நிறைய விஷயம் வந்து புரியாத மாதிரியே இருக்கு மேம். மேபி இதெல்லாம் நீங்க ஆர்சிசில பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபுல்லா இன்டெப்தா பார்க்கும்போது சுத்தமா புரியாத மாதிரியே இருக்கு. நீங்க சொன்ன தியரிஸ் எல்லாம் ஓகேவா புரியுது மேம். அந்த ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கு. ஃபார்முலாஸ் நான் டிரைவ் பண்ணுறது வந்து நான் என்னோட கிளாஸ் மட்டும் கிடையாது, எஸ்ஓஎம்ல இருந்தும் அந்த கான்செப்ட் வரும். ஸோ நிறைய இருந்து கான்செப்ட் வரதுனால நீங்கள் புதுசுன்றதுனால கஷ்டமா இருக்கும். அதான் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கு மேம் எனக்கு. அதுதான் இப்போ நான் டெல்டா எல் வந்து PL/AEன்னு சொல்றேன்னா அது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல இருந்து எடுத்துப்பேன். அதுதான். ஸோ E வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னா அது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். பேரபோலாக்கு இப்போ நான் ஈக்குவேஷன் எழுதுறேன்னா அது ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். அந்த மாதிரி ஒவ்வொன்றுல இருந்து வர்றதுனால காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், அது பொறுமையா புரிஞ்சிரும். தியரி பார்ட் ஓகே தானே? தியரி பார்ட் ஓகே தான் மேம், ஓரளவுக்கு புரியுது. அது ஆர்சிசி வர்றதுக்கு முன்னாடி எப்பயும் என்ன பண்ணனும்னா எஸ்ஓஎம் அனாலிசிஸ் அப்புறம் டிசைன் வரணும். அப்படி வந்தா நமக்கு ஃப்ளோ கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? சோ அங்க முடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சு தான் நான் அந்த ஃபார்முலாஸ்லாம் இங்க யூஸ் பண்றது. ஆக்சுவலா நாங்க நேத்து தான் மேம் புதுசா கிளாஸே ஜாயின் பண்ணோம். நேத்து வெரி ஃபர்ஸ்ட்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே. சோ தியரி பார்ட் ஓகேனா அது புரிய கொஞ்சம் நீங்க இன்னும் ஒரு 10 கிளாसेस அட்டெண்ட் பண்றீங்க இல்ல எஸ்ஓஎம் நீங்க பேசிக்லாம் பார்க்கறப்பவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும். ரொம்ப பெருசா எதுவும் நம்ம நடத்தல. ஓகேவா? சரி மேம், இப்போ ஃபர்ஸ்ட் இப்ப நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா என்ன சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுமா? எஸ்ஓஎம் தான் ஸ்டார்ட் பண்ணுமா? நீங்க என்ன சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங் மேம்? மேம் ஆக்சுவலா முடிச்சு 13-14 இயர்ஸ் ஆயிருச்சு மேம். சரி, அப்போ பிரச்சனை இல்ல. நீங்க பேசிக்கா ஸ்ட்ரக்சரல் பேப்பர் அப்படினு ஆரம்பிக்கிறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெngth ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுக்கணும். சரியா? சோ ஸ்ட்ரெngth ஆஃப் மெட்டீரியல்ஸ் படிச்சிட்டு அனாலிசிஸ் நடத்திருந்தா அனாலிசிஸ் பாருங்க, இல்ல அனாலிசிஸை நிறுத்திட்டு எஸ்ஓஎம் முடிச்சிட்டு நீங்க ஆர்சிசி ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே மேம். அப்ப எஸ்ஓஎம் முடிச்சாதான் நமக்கு ஆர்சிசி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லீங்களா? எஸ்ஓஎம்ல ஒரு பாதி முடிச்சிருந்தாலே போதும். நமக்கு காலம் வரைக்கும் பேசிக்கா என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, ஏன்னா எஸ்ஓஎம்மும் ஆர்சிசியும் இன்டர் ரிலேட்டடா இருக்கும். சோ அதனால நீங்க ஆர்சிசியுமே நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்தா கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நேத்து நான் சொல்றப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், மாடுலர் ரேஷியோலாம் சொல்றது கூட உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும். ஆமா, ஆக்சுவலா நேத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது மேம். எதுவுமே புரியாத மாதிரியே, அந்த ப்ரீ டென்ஷனிங் வரைக்கும் தெளிவா புரிஞ்சிட்டு இருந்தது. போஸ்ட் டென்ஷனிங் ஆரம்பிச்சுட்டு அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்தோடனே ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட் ஆன மாதிரி ஆயிருச்சு. அதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியான்றதே நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்காது ரொம்ப நாள் ஆனதுனால. கண்டிப்பா மேம். அதனாலதான் நான் சொல்றேன். சோ அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். நீங்க ஸ்ட்ரெngth ஆஃப் மெட்டீரியல் ஃபுல்லா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்ட்ரெngth ஆஃப் மெட்டீரியல் எவ்வளவு நடத்திருக்காங்களோ அந்த பேசிக் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு ஆர்சிசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிரும். இது ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட்ல. மித்தபடி இப்போ ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட்னா ஸ்ட்ரெngth ஆஃப் மெட்டீரியல், அனாலிசிஸ், ஆர்சிசி இது மூணு மட்டும் சொல்றேன். ரிமைனிங் சப்ஜெக்ட் நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சாலுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க. சாயில் ஆரம்பிச்சாலும் இல்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எது ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ கரெக்ட்டா இருக்கும். ஓகே மேம். ஓகே. Thank you. ஓகே, 660 Nm/mm² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்சி என்ன வந்துருச்சு எல்லாத்துக்கும்? 660 வந்துச்சா எல்லாருக்கும்? ஒருத்தர் மட்டும் தான் ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ சொல்லுங்க, மோகனா, பூர்ணியா, ஆனந்தி, நித்யா, உங்களுக்குலாம் என்ன வந்துச்சு எஃப்சி? FC 22. ஓகே,
ஸோ FC22 டோட்டல் லாஸ் 616 சொன்னீங்களா? சரி சரி ஓகே. ஸோ FC22 வந்துச்சா? ஓகேம்மா ஓகே ரமேஷ். ஸோ FC எல்லாருக்கும் என்ன வந்துச்சு? வேற யாராவது ஆன்சர் போட்டிங்கன்னா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். போடலையா? எக்ஸ்பிரஷன் பெருசா இருக்குன்னு யாரும்? ஸோ சப்ஸ்டியூஷனும் சேர்த்து சொல்கிறேன், திரும்ப போட்டு பாருங்கள். ஸோ P/A P என்ன வந்திருக்கும்? 1200 இன்ட்டு 50 அப்படின்னு போடணும். ஸோ 1200 இன்ட்டு 15 போட்டால் 60,000 அப்படின்னு வரும். ஸோ 60,000 நியூட்டன் கரெக்டாக P. ஸோ P வந்து 60,000. A வந்து என்னது டைமென்ஷன்? ஸோ 100 × 300. ஸோ A வந்து 100 × 300 ப்ளஸ் P வந்து 60 இன்ட்டு E வந்து 50 mm. I வந்து BD³/12 B 100 D³ 12 வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா? அப்புறம் இன்னொரு E வேற இருக்குது. ஸோ இன்னொரு 50. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 4 0 போயிடுச்சுன்னா இங்கே 6. ஸோ இங்கே 2 0. ஸோ இந்த 2 0 போயிடும். 6532 வரும். 6532 இருங்க. இந்த 300 நம்ம 3ஆக பிரித்து போட்டோன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா என்கிட்ட இப்போ கேல்சி இல்லை பக்கத்தில். ஸோ அதனால் நான் இப்படி போட்டுட்ருக்கேன். கேல்சி இருந்துச்சுன்னா கேல்சியில் போட்டுருங்க. 40 இங்கே 40. ஸோ 3 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 2. ஸோ இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4. இப்போ மேலே என்ன இருக்குது? 2545/300. ஸோ 2 5s are 10, 4 5s are 20. ஸோ 200/300. ஸோ 2/3னா 0.67 தானே வரும். ஸோ எனக்கு ஏன் 6 பாயிண்ட்ல வருது? 22 ஆன்சர் வருதுன்னு சொன்னாங்க. அது 2.67 வருது மேம். FC 6 கிடையாது. அந்த 6/3 இருக்கு பாருங்க கீழ. ஆமா 6/3 இருக்கு. ஓகே. ஸோ 2.67 வருது. 2 + 2/3. ஸோ அப்போ 2.67 தான் வருது FC. ஸோ 2.67 மெகா பாஸ்கல். ஓகே. ஸோ இப்போ லாஸ் வேணும் அப்படின்னா N 3 வயசு, M 10, FC 2.67. ஸோ அப்போ 30 × 2 ஸோ 30 × 2.67. ஸோ 80.1 லாஸ். இப்போ ஓகேவா? எல்லாருக்கும் வருதா? ஓகே வெரி குட். ஸோ அடுத்தது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது சைமுல்டேனியஸ் டென்ஷன் அண்ட் ஆங்கரிங் அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன ஆன்சர் வரும்? லாஸு சைமுல்டேனியஸ் டென்ஷனிங் அண்ட் ஆங்கரிங் அப்படின்னு கொடுத்துருந்தா லாஸ் என்ன வரும்? சைமுல்டேனியஸ் 0. வெரி குட். ஸோ சைமுல்டேனியஸ் 0. இப்போ சக்ஸசிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சக்ஸசிவ் டென்ஷனிங் அண்ட் ஆங்கரிங். ஒன்றா வந்து டென்ஷன் பண்ண நான் என்ன பண்ணுறேன்? ஆங்கர் பண்ணிடுறேன். ஸோ சக்ஸசிவ் டென்ஷனிங் அண்ட் ஆங்கரிங்னா லாஸ் வந்து N × N-1/2 இன்ட்டு M × FC. ஸோ இந்த MFC அப்படியே தான் இருக்கும். ஸோ 10 × 2.67 அப்படியே வரும். இங்கே N × அப்படின்னா 3/2/2 இன்ட்டு 10 × 2.67. இங்கேயும் சேம் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 3 × ஸோ 80.1. ஓகேவா? ஸோ இதுவே இப்போ லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாஸ் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா என்னது? எனக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு? லாஸ் பை டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்ன இருந்துச்சு அது இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். லாஸ் என்ன வந்திருக்கு நமக்கு? 80.1. டோட்டல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸு 1200 அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா? ஸோ சிக்மா எஸ் 1200. ஸோ அப்போ டிவைடட் பை 1200 இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். ஸோ டிவைடட் பை 1200 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் பர்சன்டேஜ் என்ன வருது?
6.67. வெரி குட். ஸோ 6.67%. நமக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் ஷார்ட்டனிங்கில் ஒன்று 0 வர மாதிரி ஆன்சர் கொஷின் கேட்பாங்க. அப்படி இல்லைனா நமக்கு மேக்ஸிமம் எங்கேருந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா லாஸ் டியூ டு ஆங்கரேஜ் ஆர் ஸ்லிப்புன்னு போட்டிருக்கேன்ல, ஸோ அதில் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கேட்பாங்க, அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. எஸ்எஸ்சி போனாலுமே அவ்வளோதான் கேட்பாங்க. எஸ்எஸ்சியில் ப்ரீ டென்ஷனிங்லலாம் கொஷின் வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி முன்னாடி கேட்ட கொஷின்லேருந்து கொஷின்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இருக்கிற கொஷினில் நமக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சடன் ஃபெயிலியர் ஆஃப் அ ப்ரீஸ்ட்ரெஸ்ட் மெம்பர் வித்தவுட் எனி வார்னிங் இஸ் டியூ டு. எனக்கு ப்ரீஸ்ட்ரெஸ் மெம்பரில் சடன் ஃபெயிலியர் எனக்கு எந்த வார்னிங்கும் இல்லாமல் எதனால் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது? நமக்கு கொஷினே புரியலனாலும் தெரியலனாலும் ஆப்ஷன்லேருந்து நமக்கு தெரிஞ்ச லாஜிக் தியரியிலேருந்து யோசிச்சு ஆன்சர் சொல்லிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் என்ன வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு? மேபி ஆன்சர் பி. ஆன்சர் பி. ஓகே, பி. ஓகே, சடன் ஃபெயிலியர்னாலே நமக்கு ரப்சர், ஃப்ராக்சர் ரப்சர் ரெண்டுமே நமக்கு சேம் மீனிங் தான் கொடுக்கும். ஓகேவா? சடன் ஃபெயிலியர்னா கண்டிப்பாக ஸ்டீலில் இருக்க சான்சஸ் இருக்கா? வித்தவுட் எனி வார்னிங்னு வேற கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஸ்ட்ரெஸ்ல நமக்கு என்ன நடக்காது அப்படின்னா மேக்ஸிமம் கான்க்ரீட்ல ஃபெயிலியர் நடக்காது ப்ரீ ஸ்ட்ரெஸ்ல. ஏன்னா நம்ம வந்து இன்டர்னலாக வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்லாம் இன்டியூஸ் பண்ணி வச்சிருப்போமா. ஸோ அதனால எனக்கு இங்கே சடன் ஃபெயிலியர்னு கொடுத்துருக்காங்கன்றதுனால கான்க்ரீட்டு அப்படின்னு போயிடக்கூடாது. கான்க்ரீட்ல நமக்கு ஃபெயிலியர் நடக்காது. சரியா? ஸ்டீல் தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபெயிலியர் நடக்கும். ஸோ ஸ்டீலுமே வந்து எனக்கு இந்த கம்ப்ரெஷன் ஜோனில் இருக்கிற ஸ்டீல் ஃபெயில் ஆனால் நமக்கு பிரச்சனையே இருக்காது. டென்ஷன் ஜோனில் இருக்கிற ஸ்டீல் ஃபெயில் ஆனால் தான் பிரச்சனையே. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இங்கே நமக்கு டவுட் என்ன வந்துடும் அப்படின்னா சடன் ஃபெயிலியர், அப்போது நமக்கு கான்க்ரீட் தான் ஃபெயில் ஆகும் அப்படின்னு யோசிச்சு கான்க்ரீட் எங்கே இருக்குன்னு பார்ப்பீங்க. ஓகேவா? அப்படியே இங்கே கான்க்ரீட் பார்த்தாலும் இந்த கம்ப்ரெஷன் ஜோன்னு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ரெஷன் ஜோனில் நமக்கு கான்க்ரீட் என்றைக்குமே ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. டென்ஷன் ஜோனில் தான் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீ ஸ்ட்ரெஸ்ன்னு வர்றப்போ ரப்சர் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா ரப்சர் டேர்ம் எல்லாமே எனக்கு ஸ்டீல் மெம்பரில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்டீல் செக்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஆர்சிசியில் எனக்கு ரப்சர் ஃபெயிலியர்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம். அந்த டேர்மே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ரப்சரில். ஸோ அதனால் ரப்சர் இருக்கிறத நீங்கள் பார்த்ததும் எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே கம்ப்ரெஷன் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போ ஃப்ராக்சர் ஆஃப் ஸ்டீல் இன் கம்ப்ரெஷன் ஜோன், கம்ப்ரெஷன் ஜோனில் ஸ்டீல் ஃப்ராக்சர் ஆகிறதுனால எனக்கு பெருசாக எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. ஏன்னா டென்ஷன் ஜோனில் தான் எனக்கு ஸ்டீலோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் பி அப்படின்னு கெஸ் பண்ணி போட்டுடலாம். நமக்கு இந்த கொஷின் படிக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு எதுவும் யோசிச்சு போட்டுறக்கூடாது. ஓகேவா? கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்தது பாருங்கள், சூட்டபிள் சிஸ்டம் ஃபார் ப்ரீ டென்ஷன்டு ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட் பீம்ஸ். ப்ரீ டென்ஷனுக்கு எனக்கு என்னது பேர்? ப்ரீ டென்ஷனுக்கு இது கிளாஸில் சொல்லியிருந்தோம். என்ன பேர் ப்ரீ டென்ஷனுக்கு? செகண்ட் கொஷின் ஹாயர். வெரி குட் பூர்ணியா. ஸோ செகண்ட் கொஷின் சி. அடுத்து ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட் இஸ் நெசசரி இன் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்க்ரீட் as a material offers. எனக்கு ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட் எதுக்காக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக வேணும்? டென்ஷனு, ஷியரு, பாண்டு, பியரிங்குமே எனக்கு எங்கள் தான் வரும், ப்ரீ டென்ஷனில் தான் வரும். ஓகேவா? பியரிங்லாம் வந்து நம்ம எங்கே பார்க்க முடியாது, ஆர்சிசிலலாம் பார்க்க முடியாது. ஸோ ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட்டுக்கு இந்த 4 தான் வரும். அடுத்தது ஹை டென்சைல் ஸ்டீல் டெண்டான் இன் அ ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட் மெம்பர் எப்படி இருக்கும்? ஹை டென்சைல் ஸ்டீல் டெண்டான் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்க்ரீட் மெம்பரில் எப்படி இருக்கும்? ரிமைன்ஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ். அடுத்து டஸ் நாட் ரிமைன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் எய்தர் ஸ்ட்ரெஸ் ஆர் ஸ்ட்ரெயின். ரிமைன்ஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின். ரிமைன்ஸ் அண்டர் வேரியிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இங்கே ஃபோர்த்து கொஷினுக்கு ஆன்சர் என்ன வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது? எனக்கு டெண்டான் இருக்குல்ல, அந்த டெண்டான் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்க்ரீட் மெம்பரில் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸா? நமக்கு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் அதாவது நம்ம பார்த்தோம்ல M/Z, MD/PE அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதை பார்த்தாலே நமக்கு தெரியுது வேரி ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரமேஷ். வேற யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ரிமைன்ஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக லாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எப்படி கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க முடியும்? ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது.
ஓகேவா. ரிமைன்ஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் கிடையாது. கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின்னு சொல்ல முடியாது. இனிஷியலாக ஒரு ஸ்ட்ரெயின் நடக்கும், அப்புறம் டைம் ஆக ஆக புதுசாக லாஸ் வரும், ஸோ புதுசாக ஸ்ட்ரெயின் வரும். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட்ன்றது டேர்மே நமக்கு வந்து இங்கே வராது. இப்போ வேரியிங் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை டஸ் நாட் ரிமைன் அண்டர் அ கான்ஸ்டன்ட் கண்டிஷனா. ஸோ இப்போ இந்த வேரியிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு வந்து ஜென்ரல் ஆன்சராக வரும். ஓகேவா. நமக்கு எல்லா மெம்பர்லையுமே ஸ்ட்ரெஸ் வேரி தான் ஆக போகுது. ஸோ ஜென்ரல் ஆன்சராக இருக்கும். ஸோ அதனால நம்ம இது ஜென்ரல் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எனக்கு டஸ் நாட் ரிமைன் அண்டர் கான்ஸ்டன்ட் கண்டிஷன், எய்தர் ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயினோ ரெண்டுமே எனக்கு வேரி ஆகிட்டே தான் இருக்கும் பிஎஸ்சியில். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இப்போ பீம் இஸ் சப்ஜெக்டட் டு எக்ஸென்ட்ரிக் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் of magnitude P at an eccentricity E, stress developed at the bottom fiber. So pre-stressing force நால வரக்கூடிய stress. So bottom fiberல என்னது P by A, bottom fiberல plus பண்ணோமா PE by ZB, top fiberல தான் வந்து minus பண்ணோம் due to pre-stress only. அந்த கண்டிஷன்ல இந்த question கேட்டிருக்காங்க. So அப்போ இங்க ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் A. அடுத்து இந்த pre-stress concrete for post-tension member, minimum 28-day compressive strength prescribed in IS 1343. ஸோ போஸ்ட் டென்ஷன் மெம்பருக்கு எனக்கு என்ன கேட்குறாங்க, மினிமம் கிரேடு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதை தான் இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. மினிமம் கிரேடு போஸ்ட் டென்ஷனுக்கு 30 மெகாபாட், அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து ப்ரீ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இன் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ ப்ரீ டென்ஷன் கான்க்ரீட் டியூ டு. ப்ரீ டென்ஷனில் எனக்கு ப்ரீ ஸ்ட்ரெஸ் எப்படி இன்டியூஸ் பண்ணுறோம், பாண்டுனாலையா ஆங்கர் பிளேட்ஸ்னாலையா எதனால. ப்ரீ டென்ஷனில் எனக்கு லோ டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் நான் என்ன சொல்லியிருந்தேன், ப்ரீ டென்ஷனில் பாண்டு. பாண்டு, அவ்வளோதான். பாண்டு ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ் இன் அ ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் பீம் ஷுட் நாட் எக்ஸீட். ஸோ இது ப்ரீ ஸ்ட்ரெஸ் பீமுக்கு வந்து எனக்கு ஸ்பேசிங், இது வந்து ஆர்சிசிக்கு நம்ம எப்படி ஷியர் ஸ்டிரப்ஸ் கொடுத்தோமோ ஸோ அதே ஸ்பேசிங் தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். பட் ஷியர் ஸ்டிரப்ஸ்லாம் வந்து நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, டெண்டான்ஸ்லேயே நமக்கு எல்லாமே வந்துடும். ஸோ அங்கே என்ன பார்த்தோம் கண்டிஷன், நார்மல் ஸ்டிரப்ஸ் 0.75 டி அப்படின்னு பார்த்தோமா, இன்க்ளைன் ஸ்டிரப்க்கு டி அப்படின்னு பார்த்தோமா, இல்லை 0.75 டின்னு பார்த்தோமா. வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ்க்கு ஒரு ஸ்பேசிங் பார்த்தோம், இன்க்ளைன்டு ஸ்டிரப்ஸ்க்கு ஒரு ஸ்பேசிங் பார்த்தோம். ஷியர் ஸ்டிரப்ஸில் ஞாபகம் இருக்கா, 0.75 டி கோட் புக்கில் காமிச்சு இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஷியரை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு வெர்டிக்கல் ஸ்டிரப்பும் கொடுப்போம், அப்படி இல்லைனா இன்க்ளைன் ஸ்டிரப்பும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து 0.75 டி. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து இன் டிசைனிங் ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்க்ரீட் ஃப்ளெக்சுரல் மெம்பர், breadth of the compression flange is determined on the basis of. ஸோ இங்கே வந்து ஃப்ளெக்சுரல் மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீஸ்ட்ரெஸ் தான், ஆனால் ஃப்ளெக்சுரல் மெம்பர். ஃப்ளெக்சுரல் மெம்பரில் கம்ப்ரெஷன் ஃப்ளாஞ்சு எப்படி டிசைன் பண்ணுவோம், ஃப்ளெக்சுரல் மெம்பர்னாலே ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ டிசைன் எல்லாமே எனக்கு ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் தான். ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்துன்னு நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ 9th வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, மினிமம் கியூப் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் யூஸ்டு ஃபார் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு மெம்பர். மினிமம் கியூப் ஸ்ட்ரென்த்னா என்னது, கியூப் ஸ்ட்ரென்த்னா மினிமம் கியூப் ஸ்ட்ரென்த்ன்றது தான் நமக்கு என்னதான் எஃப்சிகே தான் கேட்குறாங்க. ஓகேவா. கியூப் ஸ்ட்ரென்த் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு மெம்பர்ஸ்க்கு நமக்கு இங்கே என்ன ஆன்சர், நன் ஆஃப் த அபவ். ஏன்னா நம்ம M30 M40 அதுதானே இருக்கணும். ஸோ அது வந்து ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ M30னா 30 Nm/mm² அப்படின்னு இருந்திருக்கணும், இல்லை 40 Nm/mm² இருந்திருக்கணும், ரெண்டுமே இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், consider the statement pre-stressed concrete structures are most economical. எதுக்கு economical, suitable for long span, are subjected to heavy loads, are subjected to impact and vibration. ஸோ இங்கே pre-stressed concrete எங்கெல்லாம் எக்கனாமிக்கலாக இருக்கும், ஆப்ஷன் சி. வெரி குட். ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ லாங் ஸ்பேனுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹெவி லோட்ஸ் எங்கே வருதோ அங்கே இம்பேக்ட் வைப்ரேஷன் எல்லாத்துக்குமே நம்ம ப்ரீஸ்ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அதான் எக்கனாமிக்கல். அடுத்தது இங்கே ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்க்ரீட் இன்டியூசஸ் ஆர்டிஃபிஷியலி டேஷ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் அ ஸ்ட்ரக்சர் பிஃபோர் இட் இஸ் லோடட். ப்ரீஸ்ட்ரெஸ் மெம்பரில் ஆர்டிஃபிஷியலாக என்ன இன்டியூஸ் பண்ணுறோம், டென்சைல் ஃபோர்ஸா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸா, கம்ப்ரெசிவ். ஏன் டென்சைல் பூர்ணியா, நான் திரும்ப திரும்ப சொன்னேன், டென்சைலு நம்ம இங்கே
டெண்டானை வந்து டென்சைலாக இப்படி கிரியேட் பண்ணுறோம், அதாவது ஸ்ட்ரெச் பண்ணி டென்சைலாக கொடுக்குறோம். பட் இங்கே காங்க்ரீட் போர் பண்ணி ரெண்டும் பாண்ட் ஆகுறப்போ என்ன நடக்கும், இந்த காங்க்ரீட்டில் நம்ம இன்டியூஸ் பண்ணுறது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். இந்த டென்ஷன், ஸ்டீலில் இருக்க டென்ஷன் எனக்கு இங்கே காங்க்ரீட்டில் இன்டர்னல் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை மாறிடும். சரியா? இட் இன்டியூசஸ் இன்டர்னல் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்சைல் கிடையாது. ஸோ அடுத்து lever arm for a given prestressed concrete member section is lever arm கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, டஸ் நாட் எக்ஸிஸ்டா, வில் சேஞ்ச், டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இதுக்கு என்னெல்லாம் ஆன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது? எனக்கு லீவர் ஆம்னா என்னது, கம்ப்ரெஷன் சைடுக்கும் டென்ஷன் சைடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கும் ரிசல்டன்ட் டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதுதான் நம்மளுடைய லீவர் ஆம். எனக்கு அது என்னவாகும், சேஞ்ச் ஆகிட்டே தானே இருக்கும். இந்த கம்ப்ரெஷன், ரிசல்டன்ட் கம்ப்ரெஷன் எந்த பாயிண்டில் பாஸ் ஆகும், ரிசல்டன்ட் டென்ஷன் எந்த பாயிண்டில் பாஸ் ஆகுன்றது நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆகிறப்போ இங்கே என்னவாகும், எனக்கு லீவர் ஆம் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கம்ப்ரெஷன் டென்ஷன் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும், எனக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் லோடை பேஸ் பண்ணி எனக்கு இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த வழியாக ஆக்ட் ஆகுன்றது சேஞ்ச் ஆகும். அப்போ இது என்னது, will change if loading in the beam is changed. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து ஃபார் prestressed concrete structural elements, high tensile steel is used primarily. prestressed concreteக்கு நான் ஏன் high tensile steel யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும்? 14th கெஸ்ல சொல்லுங்க. 14th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு? 14th கொஸ்டினுக்கு ஹை டென்சைல் ஸ்டீல் எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஃபஸ்ட்டு பிகாஸ் ஆஃப் ஹை மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி நமக்கு ஸ்டீலு மாறவே போகிறது கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ எலிமினேட். டு மினிமைஸ் லாஸ். ஆமாம், மினிமைஸ் லாஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹை டென்சைல் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது லாஸை வந்து தாங்கி, அதாவது லாஸ் எல்லாம் போனதுக்கப்புறமும் எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் ஹை டென்சைல் ஸ்டீல் கொடுக்குறோமே தவிர அந்த லாஸஸை கம்மி பண்ணுறதுக்காக இல்லை. லாஸ் நிறைய வரும்னு நமக்கு தெரியும் ப்ரீஸ்ட்ரெஸ் பண்ணுறப்போ. ஸோ அந்த லாஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹை டென்சைல் ஸ்டீல் கொடுக்குறோமே தவிர அந்த லாஸை மினிமைஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி எலிமினேட் ஆகிடும். அப்போ ஆப்ஷன் சி பிகாஸ் ஆஃப் ஹை டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிகாஸ் ஹை ஸ்ட்ரென்த் இஸ் டிசைரபிள். ஸோ சிடியில் என்ன இருக்கலாம், சிடியில் என்ன இருக்கலாம், இப்போ நான் 2 ஆப்ஷன் ரூல் அவுட் பண்ணிட்டேன். சிடியில் என்ன இருக்கலாம், டி. ஓகே, டி. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் ஹை டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டிக்கும் ஹை டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இங்கே சம்மந்தம் கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்னது, ஹை ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு டிசைரபிள். ஏன் டிசைரபிள், இந்த லாஸஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த லாஸஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு ஹை டென்சைல் ஸ்டீல் கண்டிப்பாக வேணும். ஸோ இட் இஸ் டிசைரபிள், மஸ்ட். ஸோ அடுத்து ஃபுல்லி ப்ரீஸ்ட்ரெஸ்டு காங்க்ரீட் பீம் மீன்ஸ் என்னது, நோ டென்ஷன் பெர்மிட்டட், நோ கிராக்கிங். இங்கே என்ன ஆன்சர் வரும்? 15th எனக்கு என்னது, working loads are completely resisted by prestressing force. So C, no cracking permitterலாம் இல்லை. கிராக்கிங்லாம் இப்போ இருக்கிற பிரிட்ஜெல்லாம் வந்து எத்தனை பேர் இந்த சென்னையிலலாம் பிரிட்ஜ் போயிருக்கீங்கன்னு தெரியல. நிறைய பிரிட்ஜ் நிறைய கிராக் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலும் அது மேலே நம்ம போயிட்டு தான் இருப்போம். ஸோ அது நோ கிராக்கிங் பெர்மிட்டட், நோ டென்ஷன் பெர்மிட்டட், அந்த கண்டிஷன்லாம் இல்லை. ஒர்க்கிங் லோட்ஸ் எனக்கு என்னது, கம்ப்ளீட்லி ரெசிஸ்டட் பை ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ். அடுத்து 16th மேஜர் லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் எதனால, இது இப்போ தான் பார்த்தோம். மேஜர் லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் எதனால, 16th மேஜர் லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் ஷ்ரிங்கேஜ்னாலையா, ஸ்லிப்பு, ரிலாக்ஸேஷன், எதனால? ஓகே, ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க மதுமிதா. வேற யாருக்காவது ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஓகே, ஸோ மேஜர் லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் வந்து ஷ்ரிங்கேஜா, ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 8%ன்னு சொல்லியிருந்தோம். ஷ்ரிங்கேஜ் அதை விட கம்மியாக இருக்குமா? ஷ்ரிங்கேஜுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருந்தேன் நான்? ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட் 7, ரிலாக்ஸேஷனுக்கு 2 to 8 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஏன் ரிலாக்ஸேஷன் சொல்லாமல் ஷ்ரிங்கேஜ் மட்டும் சொல்லியிருக்கீங்க? ஏன்னா நான் கிரிட்டிக்கல் லாஸ் வந்து ஷ்ரிங்கேஜ் ஃபாலோட் பை க்ரீப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே நமக்கு ஷ்ரிங்கேஜ் ஃபாலோட் பை க்ரீப்பு இல்லை. பட் ஆனால் இங்கே ஷ்ரிங்கேஜ் மட்டும்தான் இருக்குது. இந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீலில் நான் பிட்வீன் 2 to 8ன்னு சொன்னேன். பட் மேக்ஸிமம் நம்ம 8ன்னு கேல்குலேட் பண்ணுறப்போ எடுத்துட்டோம். பட் இட் வேரிஸ். சரியா? ஸோ நீங்கள் சொன்ன ஆப்ஷன் ஏவே கரெக்ட் தான். நான் 2வது தடவை கொஸ்டின் கேட்டதும் அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை சி தான் அப்படின்னு நிறைய பேருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா?
ஸோ சி கிடையாது, ஆப்ஷன் ஏ தான். ஸ்லிப்பில் வரக்கூடியதும் நமக்கு கம்மி தான். இங்கே நமக்கு ப்ரீ ஸ்ட்ரெஸ்ன்னு ஜென்ரலாக சொல்லாமல் போஸ்ட் டென்ஷன் இல்லை ப்ரீ டென்ஷன் ஏதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்கன்னா இன்னும் நமக்கு ஆப்ஷனில் வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இன் கான்க்ரீட் இஃப் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வயர்ஸ் வேர் ஸ்ட்ரெச்ட் ஆஃப்டர் த கான்க்ரீட் ஹேஸ் ஹார்டன்ட். ஸோ எனக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வயர்ஸ் வந்து கான்க்ரீட் ஹார்டன் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஸோ அந்த இது என்னது போஸ்ட் டென்ஷனா, இனிஷியல் டென்ஷனிங்கா, ஹையா, ப்ரீ டென்ஷனிங்கான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 17 என்னது? எனக்கு ஹார்டன் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறேன்? ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஸோ போஸ்ட் டென்ஷனிங் எல்லாரும் சொல்லிட்டீங்க. வெரி குட். அடுத்து ஆர்சிசி எலக்ட்ரிக் போல்ஸ். இங்கே ஆர்சிசி கிடையாது. ஸோ எலக்ட்ரிக் போல்ஸ் ஆர் ஜென்ரலி மேட் ஆஃப் ப்ரீ டென்ஷனிங். ஸோ இங்கே ப்ரீயா போஸ்டான்னு கொடுக்கல, ஜஸ்ட் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஆக்சுவலாக இங்கே என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா ப்ரீ டென்ஷனிங்கா போஸ்ட் டென்ஷனிங்கா அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருந்திருக்கணும். ஸோ இது முன்னாடி கேட்ட எஸ்எஸ்சி ஜேஇ கொஷின். ஓகேவா? ஸோ அடுத்தது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்குலர் செக்ஷன் in which neutral axis lies within the flange may be obtained in prestressed concrete beams. ஸோ எனக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் வித்தின் த ஃப்ளாஞ்சோ இல்லை அவுட் சைடோ நம்மளுடைய ஃபார்முலா ஒன்று தான் ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட்னாலே m equal to fpu into ap into d minus 0.42 xu. அடுத்து in a prestressed concrete member 20க்கு என்ன ஆப்ஷன் சொல்லுங்க? 20க்கு prestressed concrete memberல என்ன யூஸ் பண்ணணும்? மேம் ஆப்ஷன் பி ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட்டும் ஹை டென்சைல் ஸ்டீலும் யூஸ் பண்ணுவோம். வெரி குட். ஸோ ரெண்டுமே நம்ம ஹை தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது 21 வந்து இது கொஷின் எரரு. ஸோ அவ்வளோதான் நமக்கு கொஷின் கேட்குறாங்க. ஸோ கொஷின் வந்து இப்போல்லாம் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ல அவ்வளோவா கேட்குறதே கிடையாது. இப்போல்லாம்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமாக சுத்தமாக கேட்குறது கிடையாது. அதுக்கு முன்னாடியாவது ஏதாவது பேருக்காவது அந்த போஸ்ட் டென்ஷன் ப்ரீ டென்ஷனில் என்ன வரும், அப்புறம் அந்த அப்வர்ட் டெஃப்ளெக்ஷன் என்ன வரும் ஞாபகம் இருக்கா? அப்வர்ட் டெஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கணும் லிமிட், பெர்மிசிபிள் லிமிட்டு? அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. பெர்மிசிபிள் லிமிட் அப்வர்ட் டெஃப்ளெக்ஷனுக்கு என்னது? ஸ்பேன் பை 250, 350, 300. ஆப்ஷன் ஏ 250, ஆப்ஷன் பி 300, ஆப்ஷன் சி 350. என்ன ஆன்சர்? ஏபிசியில் அப்வர்ட் டெஃப்ளெக்ஷன் ஆப்ஷன் ஏ. ஸோ நமக்கு டோட்டல் டெஃப்ளெக்ஷன் ஸ்பேன் பை 250. ஸோ அப்வர்டு டெஃப்ளெக்ஷன் வந்து ஸ்பேன் பை 300. அது பார்ட்டிஷன் ஃப்ளோர் ஃபினிஷ் மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்பேன் பை 350 ஆர் 20 mm whichever is minimum. ஓகேவா? ஸோ இந்த அப்வர்ட் டெஃப்ளெக்ஷன் நமக்கு ஒரு வாட்டி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கான்செப்சுவல் டேட்டாஸ் தான் நிறைய நமக்கு ஆர்சிசியில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. ஸோ ஃபேக்சுவல் டேட்டாஸை கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்படி நோட்ஸ் எழுதி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். நமக்கு இன்னும் இந்த ஆர்சிசி பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே மிச்சம் இருக்குது லிண்டல் ஸ்டார்கேஸ். ஸோ அது லிண்டல் ஸ்டார்கேஸ் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆரம்பிச்சிடலாம். போல்ட் கனெக்ஷன், வெல்டு கனெக்ஷன்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ வரைக்கும் நடந்த ஆர்சிசிக்கும் அந்த போல்ட் வெல்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அது வந்து டோட்டலாக நியூ. ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா?